நம்பிக்கை இருக்குன்னா அவ்வளவு வரும். நம்ம சிஸ்டத்துக்கு நம்ம பிரபஞ்ச கையாளர் கேட்கணும். நண்பர்களை பாருங்க, முதல்ல நான் என்ன சொன்னேன், முதல் தெரியாத ஒரு நபருக்கு 1030 ரூபாய் கொடுத்தீங்க. ரெண்டாவது கொடுத்தீங்கல்ல, எவ்வளவு கொடுத்தீங்க? 1000 ரூபாய் கொடுத்தீங்கல்ல. எஸ், 1030. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, முதல்வரிய நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நண்பர்களுக்கு கொடுக்கப்படுது. இதை பத்தி தான் பார்க்க போறோம். நண்பர்களை பாருங்க, சூப்பர். நண்பர்களை பாருங்க, நம்ம வந்து முதல்ல நல்லா யோசிச்சுக்கோங்க. அந்த ஹெல்பி ப்ராஜெக்ட் கண்ட்ரோல்ல என்ன சொன்னேன்? நிதானம், பொறுமை, தொடர் முயற்சின்னு சொன்னல. அதே சமயம் நிதானம் இருக்கும், வேகம் இருக்குன்னு சொன்னா இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு ஒருவா இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த வேகத்துல இந்த இடத்துல அப்ளிகேட் ஆகும். பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1000 இன்னும் முடிக்கல. இந்த 40 லெவல் பிளான்ல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க நண்பர்களே. இப்போ நீங்க ஒரு நபரை இந்த 40 லெவல் பிளான் நீங்க அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள வேலட். இப்ப அந்த இடத்துல வேலட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க பாருங்க, லெவல் கான்செப்ட்லயும் நம்ம திட்டங்கிறது புதுமையா இருக்கா இல்லையா? ஹெல்பிங் ப்ராஜெக்ட்னால புதுமையா இருக்குதா? அப்ப அதே மாதிரி லெவல் கான்செப்ட் ஒரு புதுமை இருக்கணுமா இல்லையா? இருக்கணும்ல? அப்ப அதன் அடிப்படையில பாருங்க நண்பர்களே, இந்த 40 லெவல்ல இந்தியாவிலே முதல் முறையாக வச்சிருக்கோம் ஒரு அப்ளிகேஷனை யூஸ் பண்றோம். இது யார் கண்டுபிடிச்சது? மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா? அப்ப மைக்ரோசாஃப்ட் கண்டுபிடிச்சா, அப்ப பாருங்க, ஒரு தடவை கண்டுபிடிச்சாப்ப அவங்க எந்த அளவுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிருக்காங்க, எந்த அளவுக்கு ஒரு பெரிய அளவுக்கு சக்சஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி நண்பர்களே, நம்ம திட்டம் பாருங்க வேற லெவல்ல போகும். யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இதை வந்து பெரிய லெவல்ல ரீச் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, பாருங்க இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா சிஸ்டமே இந்த 1,61,000 என்ன பண்ணுது? 5 ரிப்பன் ஐடி பிளஸ் ஸ்பான்சருக்கு 10,500 ரூபாய், நமக்கு 1,40,000 ரூபாய் அற்புதமா இந்த சிஸ்டம் கொடுத்துருது. நண்பர்களை பாருங்க, 1,54,250 ரூபாய். நான் சொன்னேன், நிதானம், பொறுமை இருந்தால் நிச்சயமாக இது கிடைத்தே தீரும். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சார் 1,54,000 ரூபாய் எவ்வளவு நாள்ல சார் எனக்கு கிடைக்கும்? இது எல்லாரும் கேட்கறது தானே நண்பர்களே. முதல்ல ஒரு விஷயத்தை நம்ம அதிகமா ஆசைப்படுறது முதல்ல புரியும். ஏன்னா நம்ம ஒரு விஷயத்தை ஆசைப்படுறோம்னா அந்த விஷயத்துல நம்ம என்ன ஈடுபாடு காட்டி அதுக்காக என்ன பண்ணிருக்கிறது முதல்ல யோசிக்கணுமா யோசிக்க. நண்பர்களே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு 1,54,000 ரூபாய் 14 மாசத்துல வருதும், 12 மாசத்துல வருதும், 10 மாசத்துல வருதும், 8 மாசத்துல வருதும் நம்ம கையில தான் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எஸ். நண்பர்களே பாருங்க, 150 ஐடி தினமும் வந்தால் நமக்கு 14 மாசத்துல 1,54,250 ரூபாய் கிடைக்கும். யார் சார் கிடைக்கும்? இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணா நண்பர்களே பாருங்க, இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்ணாங்களோ அவங்க கூட்டு முயற்சியோட சேர்ந்து 150 ஐடி தினமும் வந்து 14 மாசத்துல 1,54,250 ரூபாய் வாங்கும். சரி சார், தூக்கப்படுங்க சார், நான் இன்னும் நிறைய எல்லாம் பெரிய பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இங்க 300 ஐடி நீங்க கொண்டு வரும்போது 12 மாசத்துல வந்து 1,54,250 வாங்கலாம் சார். இன்னும் வேணும் அப்படின்னா 600 நண்பர்களை கொண்டு வரும்போது 10 மாசத்துல வாங்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்களே, இங்க நீங்க 1,200 நண்பர்களை கொண்டு வரும்போது தினமும் 4 நண்பர்கள் 1,54,250 ரூபாய் வாங்கலாம். எப்படிங்க நண்பர்களே பாருங்க, வெறும் 1,200 ஐடி வந்தால் தினமும் 1,54,250 வாங்கலாம். அப்போ ஏன்னா நம்ம பண்ணிருக்கிறது வித்தியாசமான டெக்னிக்கல் சுதந்திரங்களை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லெவல் 2 அலோகேட் ஆகி அவங்களுக்கு இந்த $2,120 ரிசீவ் ஆகும். வெறும் 62 நபர்கள் தான் நமக்கு டொனேட் பண்ணியிருப்பாங்க. இது எங்கேயா சாத்தியமா? ஒரு 5 நபருக்கு அப்புறம் 3 இது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப். இது வரைக்கும் நடந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சா என்ன நடக்கும்? இடைவேளை. இப்ப இடைவேளை அப்படின்னா அதுக்கப்புறம் மெயின் பிக்சர். ஆனா மெயின் பிக்சர் தான் எப்படி இருக்கும்? அதிரும். இது வரைக்கும் அதிர்ச்சா இல்லையா? தாய் திட்ட சார் ஸ்பீட் கேஷ்
அதோட ஆட் ஆன் ப்ராஜெக்ட் 2 பத்தி சொல்லியிருக்கிறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுக்கும். பைபிள்ல ஒரு வசனம் இருக்கு, கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும். அதான் நம்மளுடைய அடிப்படை. உதவி கொடுப்போம், உதவி பெறுவோம். அந்த வசனத்துல தொடர்ச்சி என்ன தெரியுமா? கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி கொடுக்கப்படும். நீங்க கொடுக்கிறது கொஞ்சம் தான், ஆனா அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி 1,55,000 கிடைக்கும் சொன்னா எப்படி சார் கிடைக்கிறதுனா? அப்பா இன்னும் இருக்கு, இன்னமே தான் மிரட்டல்லாம் இருக்கு. ஒரு சின்ன கதை சொல்லலாமா சார்? உற்சாகமா இருக்குதா? ரைட். ஒரு காட்டுல ஒரு நரி ரொம்ப பசியோட இருந்துச்சான். காட்டுல ஒரு நரி பசியோட இருந்துச்சான், ரொம்ப பசின்னா யாராவது தெரியும்ல? ரைட். ரொம்ப பசி. ஏதாவது கிடைச்சா என்ன செய்யணும்? அடிச்சு சாப்பிட்டோன்னு தேடி பார்த்திருக்கு, ஒண்ணு கிடைக்கல. திடீர்னு பார்த்திருக்கு ஒரு மொசக்குட்டி. என்ன குட்டி? மொசக்குட்டி. பொசு அப்படி அழகா இருந்துச்சு. அது என்ன ஆச்சா, இந்த பசியோட இருக்கிற நரிக்கு முன்னாடி ஓடி இருக்கு. இது என்ன செய்யும்? இந்த நரி என்ன செய்யும்? ஒண்ணு செய்யாதா? நீ பேசாம இருக்க மாதிரி அது ஒண்ணு செய்யாம இருந்தா அது என்ன செய்யும்? சாப்பிட முடியாது, பசியோட தான் இருக்கும். அது விரடிட்டு போயிருக்கு. முன்னாடி ஓடுறது எது? பின்னாடி வர்றீங்களா? முயல் குட்டி ஓடுது, அதுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்துச்சு பாருங்க. அந்த முயலுக்கு ஒளிஞ்சதுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சு, ஒரு பொந்து உள்ள போய் ஒளிஞ்சிடுச்சு. இந்த நரி என்ன பண்ணுச்சு? அதுக்குள்ள போக முடியுமா? முயல் போயிடுச்சு, ஆனா நரியால போக முடியல, நிக்குது. இங்கதானே வரணும், நான் நிக்கிறேன் பாரு. நிக்குது. சும்மா நிக்குமா நரி? கொஞ்சம் சத்தம் போடுச்சு. எப்படி சத்தம் போடும்? நரி எப்படி சார் சத்தம் போடும்? பயங்கரமா சத்தம் போடுச்சு. ஆனா நம்ம பங்காளி சத்தம் போடுறாங்க. ஊர்ல இருக்கிற நரி பூரா வந்துருச்சு. எத்தனை நரி வந்திருக்கோம் காட்டுல? ஏகப்பட்ட நரி. இது கத்த, அது கத்த, ஏகப்பட்டது நரி ஒன்னா கத்துது. இல்ல யோசிச்சா எது கத்துறோம்? இது கத்துச்சு, அதனால கத்துறோம். ஒண்ணும் தெரியல. பேசாம மத்த நரி எல்லாம் என்ன செஞ்சுச்சான்? போயிருச்சான். ஆனா அந்த ஒரு நரி மட்டும் எங்கேயும் போகல. ஏன் கேட்கல? இந்த நரிக்கு தான் சார் தெரியும் உள்ளுக்குள்ள மொசை கூட்டி புசு இருக்குன்னு. இங்க இருக்கிற அத்தனை மொசை கூட்டி நரிக்கு தெரியும் இங்க ஸ்பீடு கேஸ்ல மிகப்பெரிய மொசை கூட்டி இருக்கா இல்லையா? இங்க ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கு, இங்க மிகப்பெரிய வாழ்க்கை இருக்குங்கிற தெரிஞ்சவங்க தான் இன்னைக்கு சிஸ்டம் ப்ரொமோட்டரா 12 பேரை முடிச்சவங்க. எத்தனை பேர் சார் கை வைத்த சிஸ்டம் ப்ரொமோட்டர்ஸ்? ஒரு பெரிய பாராட்டு கொடுக்குமா? இவர்களை வழிநடத்துற நரி கூட்டம் ஒண்ணு இருக்கு. யார் அது? அட்மின் டைரக்டர்ஸ் 100 பேர். என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் கவலையே கூடாத ஒரு பெரிய நரி கூட்டம் 100 பேர். அந்த 100 பேர்ல இங்க 16 பேர் வந்திருக்காங்க. கொஞ்சம் கையை உயர்த்த முடியுமா அட்மின் டைரக்டர்ஸ் ப்ளீஸ்? மிகப்பெரிய ஒரு பாராட்டு கொடுப்போம். அவ்வளவு பேரையும் மேடைக்கு வர சொல்லி பேச சொன்னா விடிஞ்சும். பரவாயில்லையா சார்? ஒரு 2 சாம்பிள் பார்க்கலாமா சார்? நான் மொசக்குட்டியை பத்தி சொன்னேன், ஆனா ஆட்டுக்குட்டினா ஒருத்தர் ஞாபகம் வரும். எல்லாரும் ஆட்டுக்குட்டினா எல்லாரும் ஞாபகம் வரும். டெய்லி ஜூம் மீட்டிங் பார்க்கிறவங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஆட்டுக்குட்டி பட்டியை சேர்ந்தவரை அழைப்போமா? உங்கள் கடவுளோட சேவத்தை சேர்ந்த திரு மோசே. சாரி
எல்லாருக்கும் வணக்கம் சார். சேலத்துல இருந்து ஒரு 250 கிலோமீட்டர் தாண்டி வந்திருக்கேன் சார். கொஞ்சம் உற்சாகம் வரணும்னா, எனக்கு உற்சாகம் வரணும்னா நீங்க கொஞ்சம் என்னோட பேர் மாதேஸ்வரன் சார். சேலத்துல இருந்து வந்திருக்கிறேன். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் ஒரு 19 வருஷம் சர்வீஸ். மெக்கானிக், வண்டி கடையில் வண்டி போடுற வேலை. எனக்கு வந்து இப்படி சுத்தணும்னு ஒரு ஆசை. கையில அங்க வந்து மை போடுறத இங்க டை கட்டிட்டு வேலை பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு. அது இல்லாம அங்க எண்ணி சுட்ட பணியாரம் சார். ஒரு மாசத்துக்கு ஒரு 15,000 20,000 அப்படிங்கிறது தான் என்னுடைய கனவு பெருசு. என் பொண்டாட்டி பிள்ளைங்களாம் வந்து அந்த ஏடிசில் இருக்கும் என்ன பண்ணுவோம்னா, என் குழந்தை பெரிய குழந்தை பின்னாடி உட்கார வச்சுட்டு என் பொண்டாட்டி அதுக்கு பின்னாடி கடைசியா பிறந்ததுக்கு பாருங்க அதை வந்து அந்த டேங்க் மேல படிக்க வச்சுட்டு போவேன். நிறைய பேர் பாக்குறான். அப்ப நான் நினைப்பேன், என் குழந்தைங்க கார்ல ஏசி போட்டு போக கூடாதா? நான் ஏடிசில இருந்தேன். பஸ் ஃப்ரீ, ₹1 சோறு, 4 நாள் டீ, 15 நிமிஷம், இதெல்லாமே வந்து எனக்கு அப்ப பெருசா தெரிஞ்சதுங்க. ஆனா என்னுடைய லட்சியம் வேற, என்னுடைய கனவு வேற. எங்க எஸ்ஆர் சொல்லுவாரு, ஒரு 100 பேர் 1000 பேராவது நான் கோடீஸ்வரன் ஆக்கணும்னு. நான் என்ன நினைச்சேன் அப்படின்னா, நான் படிக்கும் போதே கஷ்டப்பட்டு கடன் வாங்கி பிச்சை எடுத்து படிச்சேன். அதனால ஒரு 100 பேரை படிக்க வைக்கணும்னு ஆசைப்பட்டேன் சார். எனக்கு என் பிள்ளைங்களே படிக்க வைக்க முடியாது என் சம்பளத்துல. அதுக்காக நான் தேர்ந்தது அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சார். அதுல போனா அவங்கள ஓடினாங்க வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடுங்கிற மாதிரி ஓடி அலைஞ்சு தெரிஞ்சு இந்த வம்பே வேணாடா சாமி, சீச்சி இந்த பழம் புளிக்கும், நம்ம ஏதாவது ஒரு வேலை பார்க்கலாம்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்தது வந்து ஜோதிடம். ஏன்னா வரிசையில் வந்து நிக்கிறாங்களா, என் ஜோசிட்ட பாரு என்ன வரவன் பூரா கவலை கஷ்டத்தோட வந்தா நெகட்டிவ் பார்த்து நான் என்ன நெகட்டிவ் ஆயிடும் இருக்குது. அப்பதான் வந்து எங்க குலதெய்வம் எனக்கு சேலத்துல இருந்து மரியாதைக்குரிய வெங்கடேஷ் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தாரு. இதுவும் வேண்டாம் வெறுப்போட தான் வந்தேன். ஒரு வாரம் மீட்டிங் பார்த்தேன். மாப்பிள்ளை இங்க ஏதோ ஸ்பார்க் இருக்கிறாங்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். கிடுகிடுன்னு வந்தான். ராமலிங்க சார் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. நாங்க 2 பேரும் ஒரு கான்செப்ட்ல இருந்தோம். அவர் பார்வையில நான் பட்டதும் உடனே டப்புன்னு தூக்கி அங்க எல்லா வேலையும் கொடுத்தாரு. அவர் வேலை கொடுத்த வேலையை மட்டும் செஞ்சேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நேத்து இந்த கிரிப்டோல சார் இது வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு 10,000 20,000 சம்பாதிச்சிருக்கும் சார் நெட் அந்த சிஸ்டத்துல. ஆனா நேத்து ஒரு நாள் மட்டும் கிரிப்டோல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா $150 வந்திருக்குது. $150 ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எனக்கு தெரிஞ்சு முருகன் கோயிலுக்கு போனோம்னா நான் எனக்கு ஒரு டோக்கன் இது வாங்கி கொடுக்கும், டாலர், முருகன் டாலர். ஆனா முதல் முறையா நேத்து உலகமே சொல்றோம் அந்த டாலர் $150 வந்தப்ப எனக்கு ₹1 கோடி வந்த எனக்கு ஒரு சந்தோஷம் சார். அந்த மாதிரி ஒரு கான்செப்டுக்குள்ள வந்திருக்கிறோம். நம்பிக்கையோட வாங்க, கட்டாயம் ஜெயிப்போம். நன்றி, வணக்கம். கையில வச்சு சேலத்துல இருந்து வந்து இவ்வளவு தூரம் மூச்சை புடிச்சு கத்தனா நீங்க இப்படியா சார் இருப்பீங்க? நல்ல கையில இருக்க மாட்டீங்களா? சார் பணம்ங்கிறது பணம் அப்படிங்கிறது எப்ப வரும்? மாச சம்பளக்காரர்களுக்கு மாசம் வரும். வார சம்பளக்காரர்களுக்கு, தினச்சம்பளக்காரர்களுக்கு தினந்தேரம் வரும். ஆனா பாருங்க, இதெல்லாம் சரியா வராது. எனக்கு ஒவ்வொரு செகண்டுக்கும் பணம் வரணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா கேட்கறதுக்கு எப்படி இருக்கு? முதல்ல ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆள போற ஒரு மாதிரியா தான் இருக்கு. பேசுற போறவங்க சங்கர் சார் வந்துட்டாரா? அனைவருக்கும் இனிய உற்சாகமான மாலை வணக்கங்கள். மாலை இல்லாத, சால்வை இல்லாத ஒரு ப்ளூடூத் மட்டுமே எல்லாரும் காதலையும் கழுத்துலையும் போட்டு வச்சு ஒரு மிக பிரம்மாண்டமான மீட்டிங், ஒத்த பைசா மேடையில் நிக்கிறவங்களுக்காக நம்ம செலவு பண்ணல அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு நடக்குது அப்படின்னா அது நிச்சயமா நம்மளுடைய நல்லதே நடக்கும். சமூக நல கல்வி அறக்கட்டளை முன்னெடுக்கும் பிபிஎஸ் ஸ்பீடுகர்ஸ்னுடைய பிசினஸ் மீட்டிங்ல மட்டும்தான் இந்த இடத்துல வேற ஒரு கான்செப்டா இருந்திருந்தா எத்தனை மாலைகள், எத்தனை சால்வைகள் வேஸ்டா போயிருக்கும். எத்தனை சால்வையும் மாலையும் நம்ம வேஸ்ட் பண்ணிருக்கோம். உண்மையை யோசித்து பார்த்துக்கோங்க. உண்மையிலே ஒரு இது கான்செப்ட் இல்ல நம்ம பேச வந்தது. ஆனா இதுக்குள்ள இவ்வளவு விஷயம் இருக்கு. இந்த லைவ் மீட்டிங்க ஜூம் வாயிலாக
நம்ம பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல நிறைய உறவுகள் இந்த மீட்டிங்ல பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மதுரை மற்றும் சுற்று வட்டார மாவட்டங்கள்ல இருந்து குழந்தை குட்டியோட உண்மையில நம்ம ஏன் போறோம், ஒரு ஹெல்பிங் ப்ராஜெக்ட் இது நமக்கு ஏற்கனவே நம்ம நண்பர் சொல்லியிருப்பாரு. இருந்தாலும் குழந்தை குட்டியோட மனைவியோட குடும்பத்தோட வந்திருக்கின்ற அத்தனை தலைவர்களுக்கும் பணமார்ந்த வாழ்த்துக்கள். நம்முடைய வாழ்க்கையில இந்த பிரபஞ்சம் ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்பை நம்ம கண்ணு முன்னாடி கொடுத்திருக்கு அப்படின்றதுதான் விஷயம். கடந்த கால வாழ்க்கைகள்ல நம்ம வாழ்க்கைய கொஞ்சம் எல்லாரும் இந்த சினிமா படத்துல வரும் இல்லையா, எடுத்துக்காட்டுல எப்படி இருக்கும், அவரு நெத்தி வேர்வை நிலத்துல சிந்துவாரு, வாடகை கொடுக்க காசு இருக்காது, கரண்ட் பில்ல பிடிங்கிட்டு போயிருவாங்க, நான் லாஸ்ட் டேட் ஆயிரும், கேஸ்காரங்க காசு கொடுக்க முடியாது, பக்கத்து வீட்டுல கடன் கேட்டாலும் கிடைக்காது அப்படின்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அப்படின்ற படத்துல பைக்குக்கு இஎம்ஐ கட்ட வாய்ப்பு இருக்காது. கார் இருந்துச்சுன்னா 2 டியூ 3 டியூ போச்சுன்னா கார் போயிருக்கும். இப்படி நம்ம வாழ்க்கை ஒரு சினிமாவா எடுத்தா எடுத்துக்காட்டுல இதெல்லாம் நிச்சயம் வருமா வராதா? வராதுன்றவங்க கை தூக்குங்க. இது வரைக்கும் எனக்கு வரல அப்படின்றவங்க கை தூக்குங்க. அப்ப எல்லாருமே ஒரு கஷ்டத்தை தான் கடந்து வந்திருக்கோம். ஆக இன்னைக்கு நம்ம கண்ணு முன்னாடி ஒரு எதிர்கால வாழ்க்கை அப்படின்றது தெரியுது. ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. எந்த மேடையிலையும் ஒரு பாடல் பாடி பேசின வரலாறு எனக்கு இல்ல. இன்னைக்கு ஒரு பாடலை பாடுறோம் அப்படின்னா நிச்சயமா ஒளிமயமான எதிர்காலம் எனக்கு மட்டும் இல்ல, பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல இன்னைக்கு ஜாயின் பண்ற நபரா இருந்தாலும் அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, அவருடைய தலைமுறைக்கு மட்டுமல்ல, 7 தலைமுறைக்கும் ஒளிமயமான வாழ்க்கை அப்படின்றதா. இந்த இடத்துல ஒரே ஒரு உத்தரவாதத்தை ஆணித்தரமாக என்னால கொடுக்க முடியும். அந்த உத்தரவாதம் என்ன அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கடந்த கால வாழ்க்கையில ஒரு சினிமால எடுத்துக்காட்டுல வந்த மாதிரி அந்த கஷ்டமான வாழ்க்கை நிச்சயமாக இருக்காது. நம்ம எதிர்கால வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்றத ஆள் மனசுல ஒரு படமா ஒரு பிக்சரா நினைச்சு பாருங்க. அது மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்கிற உத்தரவாதம். நிச்சயமா சார் சொன்ன மாதிரிதான் எவ்ரி செகண்ட்ஸ் அப்படின்னு சொன்னது 15 வருட கனவு சார். அது 2004 பிகாம் முடிச்சுட்டு விருதுநகர்ல போய் ஒரு வேலை கேட்டோம் அப்படின்னா, இப்ப 2024, அப்ப 2004 20 வருஷத்துக்கு முன்னாடி கிராஜுவேட்டுக்கு 3000 ரூபாய் தான் சம்பளம், 1500 ரூபாய் தான் சம்பளம், அதுக்கு மேல கிடையாது. அங்கதான் ஒரு முடிவு எடுத்தேன். என் சம்பளத்தை நான் தான் முடிவு பண்ணணும், எனக்காக யாரும் முடிவு பண்ணக்கூடாது அப்படி. ஓகேங்களா? ரைட். அப்ப எடுத்த முடிவு தான். அப்ப நம்ம ஏன் சார் மாசம் எவ்வளவு வேணும், வாரம் எவ்வளவு வேணும், டெய்லி எவ்வளவு வேணும்னு முடிவு எடுக்க கூடாது அப்படின்றதுனால நான் எடுத்த முடிவு எவ்ரி செகண்ட்ஸ் அப்படின்றது. பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் செகண்ட்ஸ்ல வேணாம் தம்பி, மைக்ரோ செகண்ட்ஸாக மாத்திக்கணும் பிரபஞ்சம் சொல்லிடுச்சு. நன்றி. ரைட். நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகுது அப்படின்னா, இங்க வந்திருக்கிறவங்க, இந்த லைவ் ஜூம் மீட்டிங் பார்த்துட்டு இருக்கவங்க, நீங்க நாளைக்கு போய் யார்கிட்டெல்லாம் பேச போறீங்களோ அப்படி பிபிஎஸ் ஸ்பீக்கர்ஸ்ல வரக்கூடிய அத்தனை நபர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்க போகும் அப்படின்னா, எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நிச்சயமா வாடகை வீட்டுல சத்தியமா இருக்க மாட்டீங்க சார். சொந்தமா ஒரு வீடு இருக்கு சார். அந்த வீடு உங்க ஊர்லயே மிகப்பெரிய வீடா இருக்கும். நீங்க நினைச்சு பார்க்கலாம். இப்ப ஒரு வீடை கிராஸ் பண்ணி போவீங்க, அந்த வீடை பார்த்துட்டு என்னமோ உனக்கு லாட்டரி அடிச்சிருக்கும் போல. சார் நமக்கும் அதேதான். ஏன்னா பிபிஎஸ்ல ஜாயின் பண்ணிட்டோம். எத்தனை அறைகள் அந்த ரூம் இருக்குன்னு தெரியாது, எத்தனை பால்கனி இருக்குன்னு தெரியாது சார். அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான வீடு நிச்சயமா உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கு சார். முதல் உத்தரவாதம். இரண்டாவது, உங்களுக்கு படிக்கிற வயசுல குழந்தை இருந்தாங்கன்னா சார், அவங்க என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டாங்களோ, சத்தியமா சொல்றேன், ஒரு கூலி வேலையை பார்த்து ஒரு 200, 300, 500, 1000 சம்பாதிச்செல்லாம் படிக்க வைக்க முடியாது சார். வாய்ப்பே இல்லை. ஏன்னா கல்வியோட விலை அதிகம். அதனால உங்க பிள்ளை என்ன படிக்க ஆசைப்படிச்சோ அது எந்த படிப்பா இருந்தாலும் உங்களால கொடுக்க முடியும் சார். கல்வியா நீங்க கொடுப்பீங்க சார். இரண்டாவது உத்தரவாதம்.
மூன்றாவது உத்தரவாதம், ஹாஸ்பிட்டல் நம்ம பார்த்து போறோம் இல்லையா, இப்ப டயர்டா இருக்கு சார், சோர்வா இருக்கு சார், அசதியா இருக்கு சார். சார் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல ஜாயின் பண்ணவங்களுக்கு அசதி, சோர்வு, பிபி, சுகர் எதுவுமே இருக்காது சார். ஒண்ணு ஆஸ்பத்திரியிலே இருக்காது சார். ஒருவேளை ஆஸ்பத்திரிக்கு பக்கமா போக இருக்காது சார். அப்படியே போனாலும் உங்க பேங்க் அக்கவுண்ட்ல பல லட்சம் அதுக்காகவே உங்களுக்கு இருக்கும் சார். அதனால ஹெல்த் பத்தி நீங்க கவலைப்படாதீங்க. வீடு, கல்வி, மருத்துவம், அதே மாதிரி இங்க இருக்கிற தாய் குளத்துக்காக ஒரு வார்த்தை. ஏன்னா அவங்க ஓட்டெல்லாம் வாங்கிட்டோம்னா நம்ம ஜெயிச்சிடலாம். பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல ஓட்டு வாங்குறதுக்காக சொல்லலைங்க. பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல 22,000 பேர் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமா 11,001வது நபர் பெண்களா தான் இருப்பாங்க. உண்மையிலே அப்படி உங்களுடைய நீங்க மனைவியா இருக்கலாம், நீங்க கணவரா இருக்கலாம், நீங்க நிச்சயமா உங்க மனைவிக்கு குறைஞ்சபட்சம் சார் உங்க மனைவிக்கே 100 பவுன் நகை போடுவீங்கன்னா உங்களை குழந்தைய கட்டி கொடுக்கும்போது எத்தனை பவுன் நகை போடுவீங்க? கண்டிப்பா ஒரு 100 பவுன் எல்லாரும் நிச்சயம். எல்லாரும் சந்தோஷப்படுங்கக்கா. ஓகேவா? ரைட். அதே மாதிரி நான் தானே ஜாயின் பண்ணிருக்கேன், எங்க வீட்டுக்காரர் கேட்கவே இல்லை, பரவாயில்ல, நீங்க அவருக்கு பிரைஸ் எடுத்து வாட்ச முதல்ல ஒரு 100 பவுன் எடுத்து போடுங்க. ஓகே. ஆக நிச்சயமா நகை நட்டு அப்படின்றது நிச்சயமா இருக்கும், ஒரு இடம் இருக்கும். நிச்சயமா ஒரு முக்கியமான விஷயம், இந்த மீட்டிங்க்கு நிறைய பேர் கஷ்டப்பட்டு பஸ்ல பைக்ல வந்திருப்பீங்க. ஒரு 6 மாசம் போடுங்க. நீ 6 மாசம் சொல்ற, ஓகே 6 மாசம் சொல்றீங்க, 1 வருஷம் கூட வச்சுக்கீங்க, 2 வருஷம் கூட வச்சுக்கீங்க. பிபிஎஸ் ஜாயின் பண்ண அத்தனை பேர் வீட்லயும் கார் இருக்கும் சார். பெட்ரோல் விலை தான் எல்லாரும் கவலைப்படலாம், நம்ம கவலையப்பட தேவையில்லை. அதனால நம்மளோட வாழ்க்கையில நம்ம பொருளாதாரத்துல என்னென்ன வேணுமோ அத்தனையும் கிடைக்கும். அத்தனையும் கிடைக்கணும் அப்படின்னா 1000 ரூபாய் உறுதிமொழி பத்திரம் பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல ஒரு டொனேஷன் திட்டத்துல இணைஞ்சிருங்க. பல லட்சம் கோடிகளை சம்பாதிச்சிருங்க. உங்கள் இந்திய நாட்டுக்கு 1947 சுதந்திரம் கிடைச்சிச்சுன்னு நம்ம நம்புறோம். ஆனா பொருளாதாரத்துல நமக்கு சுதந்திரம் கிடைக்கல. இது வரைக்கும் என்னைக்கு மே மாசம் 4ஆம் தேதி பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் வந்துச்சோ அன்னைக்கு பொருளாதார சுதந்திரம் கிடைச்சிருன்னு சொல்லிட்டு இந்த பிரபஞ்சத்திற்கு நன்றி கூறி every seconds money coming in your pocket, every microseconds money in your coming pocket. all நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். இது கூட கொடுக்க மாட்டீங்களா? அதாவது எவ்வளவு ஒரு நம்பிக்கையோட ஒருத்தர் பேசிட்டு போயிருக்காருன்னா அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருக்கா சார்? இருக்கா? நம்பிக்கையோட ஒரு நல்லா கை தட்டிடலாம். போன வாரம் காரைக்குடியில எங்க ஒரு காரைக்குடி ஆக்டிவாவோட போயிட்டு இருக்கேன். எதிர்த்தாப்புல ஒரு கருப்பு காரு BMW. அப்படி அப்படி திரும்பிச்சு பாருங்க. அடுத்த வருஷம் இதை வாங்கி ஆரம்பிடாரு அன்னைக்கு முடிவு பண்ணேன். அடுத்த வருஷம் இதே இடத்துல இதே ஊர்ல இதே செப்டம்பர் மாசம் மீட்டிங் நடந்தா நிச்சயமா BMW தான் வருவேன். அது உறுதி, முடிவு பண்ணி வச்சு. ஏன்னா அவரு செகண்ட் பணம் வருதுனாரு, அது கொஞ்சம் நாள் ஆகும். ஆனா நேற்று $66 வந்துச்சு, 64, இன்னைக்கு $26 வந்துச்சு. 2 நாளிலே $90 சம்பாதிக்க முடியும்னா இன்னும் 1 வருஷத்துல நிச்சயமா BMW எத்தனை வேணாலும் என்ன வாங்க முடியும். அதுக்கான வேலையை ஆரம்பிச்சாச்சு சார். ஒண்ணு சார், இதுல இந்த சிஸ்டத்துல சம்பாதிக்கிறதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. இதுவரைக்கும் இன்கம் யார் யாருக்கெல்லாம் பிரச்சனையா இருந்துச்சோ அடுத்த வருஷம் இன்கம் டாக்ஸ் தான் பிரச்சனையா இருக்குது. நம்புறீங்களா சார்? நம்புற கொஞ்சம் கையை தட்டே சார். யாரு காசு ஏற்க மாட்டாங்க. ஒரே ஒரு விஷயம், இந்த சிஸ்டத்துக்கு இதயம் ஒண்ணு இருக்கு, மூளை ஒண்ணு இருக்கு. ஒரு உடம்புன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பு எது? மூளை, இதயம். மூளை ரொம்ப முக்கியமா, இதயம் ரொம்ப முக்கியமா? இது வேணா நிஜமா? அப்படின்னா இதயத்தை முதல்ல கூப்பிட்டுட்டு மூளையை அப்புறம் கூப்பிடுவோம். இப்ப ஸ்பீட் கேஸின் இதயத்தை இப்ப நான் உங்கள் சார்பாக SGR என்கிற ஒரு அழைப்புமா கூப்பிடுவோமா?
ஸ்பீட் கேஸின் இதயமே வருக. இதை விட எங்களுக்கு எப்ப சார் வாய்ப்பு கிடைக்கும்? எப்படி மாற்றீங்க? எப்படியா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பெங்களூர்ல இருந்து பிபிஏ ஸ்பீட் கேஸ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான மாலை வணக்கம். நண்பர்களே, இங்க நம்ம வந்த நோக்கம் என்ன அப்படிங்கிறதுனா, இந்த திட்டம் முதல்ல சரியா இருக்காங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த திட்டம் சரியான பாதையில போயிட்டு இருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது தானா சேர்ந்த கூட்டம், யாரையும் நம்ம கம்பல் பண்ணி இங்க வர சொல்ல. ஒரே ஒரு வேண்டுகோள், பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ்ல பணம் வந்தவர்கள் மட்டும் கையை அப்படியே ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. பிபிஎஸ் ஸ்பீட் கேஸ் மூலியமா அது 500 ரூபாய் இருக்கலாம், 1000 ரூபாய் இருக்கலாம், இல்ல 5000 இருக்கலாம், 1 லட்சம். வெரி குட், வெரி குட், வெரி குட், சூப்பர் சூப்பர். ஓகே, இப்ப கிரிப்டோல டாலர் வந்தவங்க மட்டும் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. சூப்பர், அவ்வளவுதான். இதான் உண்மை. இன்னைக்கு வந்திருக்க 100 நபர்கள்ல குறைந்தபட்சம் 50 நபர்கள் நம்ம பணம் வாங்கியிருக்கோம் அப்படின்னம்னாலே நாளைக்கு 50,000 நபர்கள் வாங்குவார்கள். ஏன்னா இந்த சிஸ்டத்தோட சாஃப்ட்வேர் எழுதியாச்சு. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னம்னா கண்டிப்பாக நாம் வெற்றி பெறலாம். ஏன்னா காலம் கருதி தான் நம்ம பேசணும். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம சங்கர் சாரோட பிளான் இருக்கு. கிரிப்டோவை பத்தி ரொம்ப தெளிவா சொல்ல போறாங்க. நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்தை சேர்ந்தவர்கள். என்னை பத்தி ஒரு சின்ன அறிமுகம். என்னுடைய பேர் எஸ்ஜி ராமலிங்கம். எனக்கு சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம். கடந்த 25 ஆண்டுகளாக நெட்வொர்க் துறையை நம்பி வாழ்ந்து பல நண்பர்களை உருவாக்கி காயப்படுத்தி எல்லாமே பண்ணியிருக்கோம். எல்லாம் முடிச்சாச்சு. சார் சொன்னார்ல, தலைவர் சொன்ன மாதிரி ரோட்டுக்கு வந்த நிலைமையில இந்த ப்ராஜெக்டை கையில எடுத்தோம். எடுக்கிறப்ப ஒரு முடிவு பண்ணோம், இனிமே கம்பெனிங்கிறது ஒண்ணு இருக்கக்கூடாது, எந்த கம்பெனிலையும் நாம் போய் சேரக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்தோம். ஏன்னா இங்க எல்லாரும் சொல்லுவாங்க சொம்பு ரொம்ப அடியும். சொம்பெல்லாம் இல்ல, மாதேஸ்வரன் சொன்னா சொம்பு நசுக்கி கம்பியெல்லாம் போயிட்டு அந்த அளவுக்கு மோசமான நிலையில அந்த ப்ராஜெக்டை கையில எடுத்தோம். இதை உருவாக்குறப்ப ஒரு 7 நபர்களோட உருவாக்கணும். இன்னைக்கு 20,000 பேருக்கு நம்ம குடும்பம் இருக்கோம். அதுதான் நம்மளுக்கு தேவை. சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. இந்த ஹால் மீட்டிங் அப்படிங்கிறத விட நீங்க டெய்லி ஜூம் மீட்டிங் அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி உறுதி. நீங்க ஒருவரை அறிமுகப்படுத்தும் போது நீங்க ஜூம்ல உட்கார வச்சிருங்க. நம்ம டீச்சர்ஸ் நிறைய விளக்கங்கள் சொல்லுவாங்க, நிறைய விஷயங்களை நம்ம கத்துக்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிரிப்டோ உலகம் எங்க போகுது. குறைந்தபட்சம் ஒரு 10,000 நபர்கள் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார போறீங்க. அவ்வளவுதான். இன்னைக்கு ஒரு 1000 பேர், 1500 பேர், 2000 பேர் வந்திருக்காங்க. அவ்வளவுதான். ஆனா ஒரு 10,000 பேர்கள் நம்மள முன்னாடி நம்ம ஃபேமிலியில உள்ளவங்கள முதல்ல இணைச்சிருங்க. அப்புறம் உலகம் எல்லாம் போட்டோம். ஏன்னா மணி 6:30 ஆயிட்டு. சங்கர் சாரோட பிளான் எப்படி இருந்தாலும் ஒரு 40 நிமிஷம் தெளிவா கேட்கணும். நீங்க இங்க இருக்கணும். கரெக்டா சொல்றேன், நீங்க எங்க இருக்கணும்? இங்க இருக்கணும். இங்க இருந்தால் கண்டிப்பா வெற்றி உறுதி. அதான் உண்மை. ஏன்னா அவரோட பிளான் பிரசன்டேஷன் ரொம்ப எக்ஸலண்டா இருக்கும். கிரிப்டோவை பத்தி ரொம்ப தெளிவா பேச போறாரு. அதோட இல்லாம நாளைக்கு நாம் துவங்க இருக்கின்ற கிரிப்டோட லெவல் பிளானை பத்தி பேச இருக்காரு. நீங்க கவனமா இருங்க, காது கொடுத்து கேளுங்க. அதை உள் வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா 100% வெற்றி உறுதி. என்ன காரணம்னா இந்த ப்ராஜெக்ட் யாரையும் நம்பி கிடையாது. இப்ப தனிநபர் ஒருத்தர் ஒரு பேர் போடணும் அப்படின்னா கண்டிப்பா போட மாட்டார். ராஜா சாருக்கு இன்னைக்கு கிரிப்டோல பாத்தீங்கன்னா $1,600 வாங்கியிருக்காரு. இங்க நிறைய பேர் $1,200 வாங்கியிருக்காங்களா? பண்ணுங்க. ராஜா சார் பாருங்க, 4 வந்திருக்காங்க. என்ன காரணம்? ஆரம்பித்த 3 நாள்ல இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா, இன்னும் நம்மளுடைய இலக்கு 5 வருடம் 60 மாதங்கள் எங்களோடு பயணம் பண்ணணும். இதுக்கு இடையில 5 மாசத்திலேயே நம்ம நண்பர்கள் வேற இடத்துக்கு போய் 10 லட்சம் 20 லட்சம் எல்லாரையும் லாஸ் பண்ணிட்டு மறுபடியும் இங்க வந்திருக்காங்க. தயவு செஞ்சு ஒண்ணு சொல்றேன், உங்களுக்கு ஒரு உத்தரவாதம் தர்றேன். நீங்க இந்த ப்ராஜெக்ட் என்ன சொல்லுதோ அதை நீங்க செஞ்சுட்டீங்கன்னா வேற ஒண்ணுமே தேவையில்லை. ஒரு கோடீஸ்வரன் லைஃபை வாழலாம். நம்மளாம் 1 கோடி
நம்ம ஒரு மனதோடு பொறுப்போடு நாம் இதை செய்தோம் என்றால் கண்டிப்பாக இந்த ப்ராஜெக்டை சக்சஸ் பண்ண வைக்கலாம். சக்சஸ் பண்ண வைக்கலாமா? எனக்கு இன்னைக்கு மோட்டிவேட்டர் நான் வந்து உட்கார்ந்தேன். எனக்கு முன்னாடி ஒரு அம்மா உட்கார்ந்தாங்க. அவங்களுக்கு வயசு 90 மேலதான் இருக்கும். அவங்கள்ட்ட உள்ள எனர்ஜி கூட மற்றவங்கள்ட்ட கிடையாது. அவ்வளவு எனர்ஜியா பேசிட்டு இருந்தாங்க. உண்மையா ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது பக்கத்துல ஒரு பாப்பா அது மேலே அது பார்த்துட்டு இருந்தது. அது இப்ப என்ன பண்ணுவோம். ஆனா அந்த அம்மா பேசுறத பார்த்து எனக்கு எனர்ஜியா இருந்தது. உண்மையில நான் அதுக்குதான் முன்னாடி வந்து பேசுறது. ரொம்ப நன்றிமா. உங்களை எல்லாம் பார்த்துதான் நாங்க எல்லாம் மோட்டிவேட் ஆகிறோம். தேங்க்யூ. ஒரே விஷயம் தான் சார், இந்த கூட்டத்துக்கு யாரும் தலைவர்கள்லாம் கிடையாது. இந்த கூட்டத்துக்கு யாரும் எம்டி கிடையாது. இதுக்கு கம்பெனி கிடையாது, ஆபீஸ் கிடையாது, டேபிள் கிடையாது, சேர் கிடையாது. இந்த சிஸ்டம் மட்டும்தான் இருக்கு. இந்த சிஸ்டம் நம்ம எந்த அளவுக்கு டிசிப்ளினா இருக்கோமோ அந்த அளவுக்கு இந்த சிஸ்டம் போயிட்டு இருக்கும். சிஸ்டம் என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க, அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. இங்க யாருக்கும் மரியாதை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் இந்த ப்ராஜெக்ட் மட்டும் மரியாதை கொடுத்தீங்கன்னா நீங்க எல்லாம் கோடீஸ்வரர்கள் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி. இதயம் போகுதே கைதிட மாட்டீங்களா? இதயம் சிஸ்டத்தின் இதயத்தின் குரல் கேட்டோம். இதயம் மட்டும்தான் முக்கியமா? மூளை அதை விட முக்கியம். உலகத்திலேயே மூலக்காரனே ஒரு ஆளை சொல்லுவாங்க. யாரு தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய மூலக்காரன் ஐன்ஸ்டீன் தான் உலகத்தின் மிகப்பெரிய மூலக்காரன். ஆனா எங்க சிஸ்டத்தின் மூலக்காரன் அவர் சிஸ்டத்தின் மூலக்காரன் இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே டிரைவர் தான். மைக்க கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். சைக்கிள் வச்சிருக்கவங்க டிவிஎஸ் சிட்டி வாங்கன்னு ஆசைப்படுவாங்க. அதான உண்மை. டிவிஎஸ் சிட்டி வச்சிருக்கவங்க ஒரு ஆக்டிவா, அதுக்கப்புறம் கார். என்ன காரு? மாருதி 800. இப்ப இந்த பிளான் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் குறைஞ்சது ஒரு BMW, ஒரு ஆடி, ஒரு மெர்சிடிஸ் பென்ஸ் இப்படித்தான் நினைப்பீங்க. ஏன் மூளை அப்படி. கேட்போமா? கேட்க தயாரா இருக்கீங்களா? நிறைய பேர் கொஞ்சம் அப்படி இப்படி ஒரு மாதிரியாவே அன்கம்ஃபர்டபுளா இருக்கீங்க. ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவோமா? அப்படியே எல்லாரும் எந்திரிக்கல. ஒரு நிமிஷம் எந்திரிங்க. ஒரே ஒரு நிமிஷம் எந்திரிங்க. இடது கையை முன்னாடி நீட்டுங்க. இடது கையை முன்னாடி நீட்டுங்க. கீழே போடுங்க. வலது கையை முன்னாடி நீட்டுங்க. கீழே போடுங்க. இப்ப உட்காருங்க. ரொம்ப பெரிய எக்ஸசைஸ் தான் கேட்கவா? ரொம்ப ஒரு மாதிரி உட்கார்ந்தீங்க. இப்ப எல்லாருமே சரியாயிட்டீங்க. இப்ப ரெடி ஆயிட்டீங்களா? சார் விளையாட்டுக்குள்ள ஒரு 40 நிமிடம் நல்ல கவனிங்க. உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் நீங்க நினைச்சிருந்த வாழ்க்கை இல்ல, மிகப்பெரிய மாற்றத்திற்குரிய ஒரு வாழ்க்கை. இதுவரைக்கும் நம்ம நினைச்சது எல்லாமே அடைய போற ஒரு வாழ்க்கைய அடைய போறதுக்கான ஒரு பிளான். சார் தாய்லாந்து யாரையா இருக்கு பிடிக்கும்? பட்டையா? தாய்லாந்து 2 பேர் தான் சிரிச்சுக்கிட்டே கையை தூக்குறாங்க. மித்தவங்க தெரியலையோ? எல்லாமே இப்ப சொல்ல போறாங்க. கொஞ்சம் கவனமா கேட்கிறீங்களா? எஸ். தேங்க்யூ சார். குட் ஈவினிங் சார். கிட்டத்தட்ட 4 o'clock இருந்து கொஞ்சம் கூட ஹெசிடேஷன் ஆகாம அமைதியா அடுத்து ப்ராஜெக்ட் மேனேஜர் ஒரு 150 இருந்து 200 நண்பர்கள் இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா டீச்சர்ஸ் உங்களுக்கு அற்புதமா வழிநடத்தி கொண்டு வரதுக்காக டீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா 25 நண்பர்கள் இருக்காங்க. கஸ்டமர் கேர் கூப்பிடுறீங்களா? பைக்ராஜ் சார் அதை செஞ்சு கொடுங்க, பைக்ராஜ் சார் இதை செஞ்சு கொடுங்க.
அந்த மாதிரி சாருக்கு கீழே ஒரு 20-25 நண்பர்கள் இருக்காங்க நண்பர்கள். தயவு செய்து புரிஞ்சுங்க, இதுக்கெல்லாம் கீழே தான் அட்மின் டைரக்டர் இருக்கிறாங்க. அட்மின் டைரக்டர்னா யாரு? நீங்களும் வரலாம், நானும் வரலாம். அட்மின் டைரக்டர்ல இங்க எல்லாரும் வரலாம். யார் வரலாம்? இதுதான் லைஃப் அப்படின்னு சொல்லி மனசார இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கவங்க தான் இங்க அட்மின் டைரக்டரா இருக்காங்க. உண்டாங்களா? இங்க எத்தனை அட்மின் டைரக்டர் இருக்காங்கன்னு சொல்லி கொடுத்தாலே அவ்வளவு வரலாம். நண்பர்களை புரிஞ்சுக்கோங்க, இது சாதாரண விஷயம் இல்ல. அப்போ இந்த அமைப்பு இவ்வளவு தூரம் வந்திருக்குன்னா மக்கள் இதன் மேல் வைத்த நம்பிக்கை. அடுத்தது இந்த தலைவர்கள் இருக்காங்க பாருங்க நண்பர்களே, டிரான்ஸ்பரன்சி ஒரு வேலை அடிக்கடி சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? வெளிப்படைத்தன்மை. அந்த வெளிப்படைத்தன்மை மட்டும் இல்லாமல் சொன்னதை செஞ்சுக்கிட்டு இருக்கிற அற்புதமான தலைவர்கள் கிடைச்சதுனாலதான் இங்க இந்த அளவுக்கு இந்த பிரபஞ்சம் அற்புதமான ஒரு கட்டமைப்பு கொடுத்துருக்கு. சாதாரண விஷயம் இல்ல. ஓகேங்களா? அடுத்த பாத்தீங்கன்னா பொருளாதார புரட்சி அப்படின்னு சொல்ல முடியுங்களா? இதுக்கு ஒண்ணுமே தேவையில்லை, பணம் பெரிதாக தேவையில்லை. எப்படிங்க பொருளாதார புரட்சி பண்ணுவதற்கு பணம் தேவையில்லை, மனம் தான் தேவை. என்ன சார் சொல்றீங்க? எஸ், உதவி பொருட்டு உதவி பெறும் மனம் உங்களுக்கு தேவை. என்ன சார் உதவி அப்படின்னா பாருங்க, பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக நம்முடைய தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அற்புதமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 குறள்ல நம்மளுடைய ப்ராஜெக்டே முடிச்சார். நண்பர்களே பாருங்க, சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே. நம்ம ப்ராஜெக்ட பத்தி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பலாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லி வச்சிருக்காருன்னா எப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயத்தை இந்த பிரபஞ்சம் கொடுத்திருக்கவே பாருங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. அது ஒரு சின்ன ஒரு அற்புதமான பாத்தீங்கன்னா செய் என்று அறிதல் ஒரு அற்புதமான குரல்ல செய்யாமல் செய்த உதவிக்கு இந்த வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. அப்படின்னா என்னன்னா நண்பர்களே, முகம் தெரியாத ஒரு நபருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒரு உதவிக்கு இந்த வையகத்தையும் வானகத்தையும் கொடுத்தாலும் ஈடாகான்னு இருக்காரு. அப்போ பணம் பெரிய மேட்டரே இல்லை இல்லையா? வையகம் வானமும் கிடைக்கும்னா பணம் ஈஸியா வருமா வராதுங்களா? ரைட். அப்போ இது வந்து உதவி செய்யக்கூடியவங்க சொல்றாங்க. உதவி வாங்கக்கூடியவருக்கு ஒரு குரல் கொடுத்துருக்காருப்பாங்க. நண்பர்களை பாருங்க, என்னன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம் உய்வில்லை, செய் நன்றி கொண்டவருக்கு. சாதாரண விஷயம் இல்ல. நீ என்ன பாவம் பண்ணு, அதுக்கு உனக்கு விமர்சனம் உண்டு. ஆனால் செய்த நன்றியை மறந்து இருப்பவனுக்கு அந்த விமர்சனமே கிடையாது. அப்ப இந்த இடத்துல என்னங்க, ஒரு நபர் உங்களுக்கு மனசார ஹெல்ப் அனுப்புனாருன்னா அதை வாங்கிட்டு சந்தோஷமா இம்மிடியேட்டா அப்ரூவ்ங்கிறத கொடுக்கணும். தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க, வாங்குறத சந்தோஷமா அப்ரூவ்ங்கிற கொடுத்தாதான் இந்த அற்புதமான இந்த விஷயம் வந்து நமக்கு முழுமை பெறும். சோ நண்பர்களை இங்க பாருங்க, நம்மளுடைய தாரக மந்திரமே வந்து பாத்தீங்கன்னா உதவி கொடுங்கள் உதவி பெறுங்கள். சோ இப்படி ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நண்பர்களே. நான் சொன்ன இந்த இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு காதுல கேட்டது இல்லையா? இது படிப்படியாக நம்ம ஒண்ணா பார்ப்போம். ஓகேங்களா? ரைட். சூ எப்படி பார்த்துக்கோங்க சார். நண்பர்களே வாங்க, இப்ப நம்மளுடைய நான் சொன்ன இல்லையா நம்மளுடைய தாய் திட்டம் பிபிஎஸ் ஸ்பீட்டாஸ் உங்கள் அனைவரையும் மீண்டும் வருக வருக என்று வரவேற்கிறது. நெக்ஸ்ட் நண்பர்களே, எல்லாமே நான் சொன்னதுதான். நீங்க உங்க மனசு இருந்திருந்தீங்கன்னா கண்டிப்பா இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு புரியும். தயவு செய்து சொல்றேன், இது வந்து காலம், அதாவது பொருளை பொண்ணாக்கிறதுக்காக வந்திருக்கோம், பொருள் போக்குறதுக்காக இல்ல. அது நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில நம்ம நிறைய பார்த்துட்டோம் நண்பர்களே. தயவு செய்து உங்க மனசு இங்க இருக்கட்டும். பார்க்க என்னடா ஒரு 2050 ரூபாய் என்ன ஆயிரம் போகுது அப்படிங்கிற மனநிலை உங்களுக்கு வேண்டாம் நண்பர்களே. ஓகேங்களா? ரைட். அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 2050 ரூபாய் முகந்தறியாத நபருக்கு ஒரு 1020, முகந்தறிந்த நபருக்கு ஒரு 1030 அற்புதமா நம்ம டொனேட் பண்ண போறோம். அப்படிப்பட்ட விஷயத்தை தான் இங்க பார்க்க போறோம். ஓகேங்களா? சூப்பர். நண்பர்களே பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நிறுவனம் இல்லை சொல்லிட்டேன். அப்போ ஓனரும் இல்லை, நோ ஆபீஸ், நோ சர்வீஸ் சார்ஜஸ். நண்பர்களே எல்லாரும் இந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொல்லும் போது எல்லாரும் கை தூக்குனீங்க. இங்க பாருங்க, உலகத்திலே முதல் முறையாக நோ சர்வீஸ் சார்ஜஸ். என்ன சார் சொல்றீங்க? எல்லாரும் ஆரம்பிக்கிறது எல்லாமே என்று வர வர சர்வீஸ் சார்ஜ் பல கோடி சம்பாதிச்சு போயிடுவாங்க சார். எஸ் நண்பர்களே, இங்க ஆரம்பிச்ச அந்த 3 நண்பர்களும் தொலைநோக்கு பார்வையில ஏன்னா நிறைய பார்த்துட்டாங்க நண்பர்களே. வெற்றி தோல்வி எல்லாத்தையும் சந்திச்ச ஆட்கள் தான் இந்த 3 அற்புதமான ஒரு திட்டத்தை 3 நபர்கள் சேர்ந்து உருவாக்கி இருக்காங்க. புரிஞ்சுக்கோங்க. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, நான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சொன்னேன். நெட்வொர்க்னா என்னது? மேன் பவரை கிரியேட் பண்றதுதான் நெட்வொர்க். கரெக்ட்டுங்களா? பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். அதனால புரிஞ்சுக்கோங்க. ரைட்.
அடுத்து பாத்தீங்கன்னா 100% டிரான்ஸ்பரன்சி நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. தினம் தினம் காலையில் 4:30 இருந்து 6:30 7 மணி வரை அற்புதமா நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்பரன்சினா என்னங்கிற விஷயத்த அங்க வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். இங்க என்னென்ன டவுட் இருக்கோ அவ்வளவு அங்க வந்து நீங்க கிளியர் பண்ணிக்கலாம். சூப்பர் ரைட். அப்புறம் பாத்தீங்கன்னா 100% சிஸ்டம், அதான் நான் சொன்னேன். என்ன சொன்னேன்? ஸ்விக்கி சொமேட்டோ சொன்ன பாத்தீங்களா? 100% டெக்னாலஜி பேஸ்ல ஆட்டோமேட்டிக் ஹெல்பிங் ப்ராஜெக்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம் நண்பர்களே. நண்பர்களே, இந்த ஹெல்பிங் ப்ராஜெக்ட்ங்கிற திட்டம் பழசு, ஆனால் இது வடிவமைக்கப்பட்ட விதம் டோட்டலி புதுசு. அதான் இப்ப பார்க்க போறோம். வாங்க. எஸ் நண்பர்களே, இது வந்து ஒரு படம் பார்க்கறதுக்கு முன்னாடி ட்ரெய்லர் ஒண்ணு பார்ப்போம் இல்லையா? முதல்ல ட்ரெய்லர் கொடுப்பாங்க ஒரு 10 நாளைக்கு. அந்த ட்ரெய்லரை பார்த்த உடனே இந்த படம் ஓடுமா ஓடாதுன்னு பாதி நம்ம கழிச்சுவோம். உண்டா இல்லைங்களா? அத மாதிரி நண்பர்கள் வாங்க நம்மளுடைய ட்ரெய்லரை பார்ப்போம். நண்பர்களே பாருங்க, முகம் தெரியாத ஒரு நபருக்கு ஏற்கனவே சொன்னதுதான், 1000 ரூபாய் ஒரு முறை பண்ணும் போது உங்களுக்கு 184 மடங்கு. என்ன சார் சொல்றீங்க? 1000 ரூபாய் கொடுத்தா 150 நண்பர்கள் யோசிப்பீங்க. 184 மடங்கு எப்படி சார் கொடுக்க முடியும்? யோசிப்பீங்கல்ல? அப்ப என்னங்க வேணுங்க? என்ன வேணுங்க? நிதானம், பொறுமை, தொடர் முயற்சி இங்க முக்கியம். இது கிடைக்கணும்னா ரைட். அப்ப இந்த 154 மடங்கு உங்களுக்கு கிடைக்கும்னா நண்பர்களே பாருங்க, உடனே வருமா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட்ல பணம் பெரிதாக தேவையில்லை, உங்க மனம் பெரிதாக வேணும். அப்போ ஒரே ஒரு முறைதான் நீங்க உதவி பண்றீங்க. இந்த 1000 ரூபாய் என்ன மேஜிக் பண்ணி 1,54,000 உங்களுக்கு கொடுக்க போதுங்கிற அப்புறம் நம்ம பார்ப்போம். சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த இடத்துல பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, திட்டம் ஒண்ணும் பெரிய புதிதல்ல. ஹெல்பிங் ப்ராஜெக்ட் 1000 கான்செப்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனால் இங்க என்ன வடிவமைக்கப்பட்ட விதம்னு பாருங்க நண்பர்களே. முதலாக 4 லெவல்ல கொண்டு வந்திருக்கோம், 2 மேட்ரிக்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லி வந்து ஆட்டோமேட்டிக்லயே நம்ம கொண்டு வந்ததுனால இதோடைய சக்சஸ் வேற லெவல்ல போயிட்டு இருக்கு நண்பர்களே. ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த 4 லெவல்ல 8 ரீபர்த் ஐடி கொடுத்திருக்கோம். அது என்ன சார் ரீபர்த் ஐடி? நண்பர்களே பாருங்க, நீங்க முதல்ல ஒரு 1000 ரூபாய் உதவி பண்ணி சேர்ந்தீங்க இல்லையா? சேரும் போது நமக்கு இந்த சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, ரீபர்த் ஐடினா எப்படி 1000 ரூபாய் கையில இருந்து முதல் போட்டு சேர்ந்தீங்கல்ல, அதே மாதிரி ஒவ்வொரு லெவல்லையும் ஒவ்வொரு ரீபர்த் ஐடியா அப்படி 8 ஐடிய புதிதா அந்த சிஸ்டமே உங்களுக்கு இன்னொரு ஐடியா போட்டு கொடுத்துருக்கு. அதுதான் ரீபர்த் ஐடி. ஓகேங்களா? குளோனிங் ஐடின்னு சொல்லுவாங்க, இல்ல ரீபர்த் ஐடி. ஓகேங்களா? ரைட். அப்ப பாத்தீங்கன்னா இந்த ரீபர்த் உடைய பவர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, நம்மளுடைய ப்ராஜெக்ட் உயிரோட்டமே பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் தான். நான் சொன்னேன், மக்கள் சக்தி இணையரை வச்சுதான் நம்ம குயிக்கா சம்பாதிக்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சார் எனக்கு ஒரு 8 மாசம் நான் வேணும் சார் 1,00,000 இருக்கு, 6 மாசம் 1,00,000 இருக்கு. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்தா 100% சக்சஸ் பண்ணலாம். ஓகே சூப்பர். அப்போ நண்பர்களே, இப்படி ஒரு அற்புதமான ஒரு சிறப்பம்சம் கொண்டத இப்ப நம்ம திட்ட வடிவில் நம்ம அற்புதமா பார்ப்போம். இந்த திட்டம் எப்படி வடிவமைச்சிருக்கோம் பாருங்க நண்பர்களே. ரைட். நான் எப்பவே சொன்ன மாதிரி நண்பர்களே, ஒரே ஒரு முறை நீங்க ஒரு 1000 ரூபாய் உதவி பண்றதுனால ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு எப்படி இந்த ஹெல்ப் கிடைக்க போகுதுன்னு பார்ப்போம். ரைட். அப்ப நண்பர்களே பாருங்க, இந்த ஹெல்பிங்ல பழைய ஹெல்பிங்லாம் எப்படி பார்த்திருப்பீங்க அப்படின்னா, ஹெல்பிங் கான்செப்ட்னாலே மக்கள் யோசிப்பாங்க என்னன்னா, சார் பணம் வரும் சார், ஆனா அந்த பணத்தை அனுப்புறதுக்குள்ள அவர் எடுக்க மாட்டார் சார், அவர் பாத்தீங்கன்னா அதர் ஸ்டேட் காரரா இருப்பார் சார். இந்த மாதிரிலாம் நிறைய நம்ம சந்திச்சிருக்கோமா இல்லைங்களா ஹெல்பிங் ப்ராஜெக்ட்ல? அதனாலதான் ஹெல்பிங் ப்ராஜெக்டை நம்ம வந்து யோசிப்போம். ஆனா இங்க பாருங்க நண்பர்களே, இங்க நீங்க 1000 ரூபாய் கொடுத்த உடனே உங்களுக்கு 2 நண்பர்கள் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2000. எஸ் நண்பர்களே பாருங்க, 2 நண்பர்கள் இருந்து 1000 2000 ரூபாய் உங்களுக்கு வரணும். எப்படிங்க உங்களுக்கு வரணும்? வந்த பணத்தை நீங்க 2 பேருக்கு 750 அனுப்பணும். நல்லா உங்க சொல்ற வார்த்தையை கவனிங்க. 2000 ரூபாய் வரணும், வந்தா அதுல 750 1000 ரூபாய் நீங்க அனுப்பணும். அந்த வேலையும் இப்ப நம்மளுடைய சிஸ்டம் புது கோடிங்ல என்ன பண்ணிருக்குன்னா நண்பர்களே பாருங்க, தயவு செய்து பாருங்க, 1500 ரூபாய் சிஸ்டமே நீங்க யாருக்கு அனுப்பணும்னு காட்டும் இல்லையா, அதை சிஸ்டமே ப்ரோக்ராம் பண்ணி, அதுதான் சொன்னேன் லேட்டஸ்ட் டெக்னாலஜி. நண்பர்களே பாருங்க, இப்ப நம்ம செல்போன் கையில வச்சிருக்கோம், ஒவ்வொரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்றோம். இது யார் கண்டுபிடிச்சது? மைக்ரோசாஃப்ட். ஓகேங்களா? அப்ப மைக்ரோசாஃப்ட் அப்ப பாருங்க, ஒரு தடவை கண்டுபிடிச்சாப்ல அது எந்த அளவுக்கு எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், எந்த அளவுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஃபேமஸ் ஆயிட்டு இருக்கு. அதே மாதிரிதான் நண்பர்களே நம்ம திட்டம் பாருங்க வேற லெவல்ல போகும். யார் கையில இருக்கு? நம்ம கையில தான் இருக்கு. இதை வந்து பெரிய லெவல்ல ரீச் பண்றது நம்ம கையில தான் இருக்கு. அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே பாருங்க, இங்க 1500 ரூபாய் சிஸ்டமே உங்களுக்கு நீங்க அனுப்பிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட்டை மட்டும் கொடுத்துருக்கு சார்.
சார் வேலையே இல்லை சார், நோகாமல் நுங்குறீங்கிறது அதுதான் இங்க சார். இந்த சிஸ்டத்துக்கு அப்புறமா ஒரு கிளாப் பண்ணுங்க சார். இதனால சொல்லியா தெரியும் சார், உங்களுக்கு வேலையே இல்லை சார். எத்தனையோ ஹெல்த் மாஸ்டர் பார்த்துருப்பீங்க, மாங்கு போட்டு ஒருத்தருக்கா கால் பண்ணி போன் எடுக்கல, டைமிங் வேஸ்ட். இந்த பாருங்க, உயிர் போன்ற நேரத்தை மிச்சப்படுத்துவதற்காக அற்புதமா நம்மளுக்கு டெக்னாலஜிய அற்புதமா கொடுத்துருக்காங்க பாருங்க. ரைட், சூப்பர் நண்பர்களே. பாருங்க, ரெண்டாவது உங்களுக்கு 6500 ரூபாய் வரணும். இந்த 6500 2500 ரூபாவை சிஸ்டமே உங்களுக்கு பாத்தீங்கன்னா யாருக்கு நீங்க அனுப்பணுமோ, வந்தால் நீங்க யாருக்கு அனுப்புவீங்களோ அதை சிஸ்டமே அனுப்பிட்டு என்ன பண்ணுங்க பாருங்க நண்பர்களே. பாருங்க, 6500 2500 சிஸ்டமே அனுப்பிட்டு ஒரு 3 பேருக்கோ 4 பேருக்கோ சிஸ்டம் அங்க காட்டும். சிஸ்டமே கோடிங் பண்ணி அனுப்பிட்டு இந்த இடத்துல பாருங்க நண்பர்களே, ரீபர்த் ஐடின்னு சொன்ன பாத்தீங்களா, 1000 ரூபாய். இந்த ரீபர்த் ஐடி இதுக்கு மேல என்ன பண்ணோம், வந்த உடனே அவருக்கு கால் பண்ணி பேசிதான் அனுப்பணும். இப்ப பாருங்க நண்பர்களே, மீண்டும் பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் இந்த ரீபர்த் ஐடியும் ஆட்டோமேட்டிக்கா நம்ம புதிய நண்பர்கள் மூலமா இதையும் கோடிங் பண்ணி அற்புதமா யாருக்கு வர வேண்டுமோ அது அற்புதமா ரீபர்த் ஐடியும் அனுப்பிடுங்க நண்பர்கள். சோ தயவு செய்து கொஞ்சம் பாருங்க சார், கொஞ்சம் தயவு செய்து கொஞ்சம் கவனமா பாருங்க சார். தேங்க்யூ. அடுத்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, ஸ்பான்சர் இன்கம். நண்பர்களே, நான் சொன்னேன் இல்லையா, நம்ம சிஸ்டத்துடைய உயிரோட்டமே பாத்தீங்கன்னா ஸ்பான்சர் இன்கம் தான். நான் சொன்னேன் இல்லையா, சிறியதா முயற்சி பண்ணா சுரியா கிடைக்கும், சிறியதா தொடர் முயற்சி பண்ணுனா எந்த அளவுக்கு கிடைக்குங்கிறதா அந்த ஸ்பான்சர் இன்கம். நண்பர்களே தயவு செய்து பாருங்க, இந்த ஸ்பான்சர் இன்கம்ல நண்பர்களே பாருங்க, ஒரு நபரை நீங்க அறிமுகப்படுத்துறீங்கன்னா அந்த நபருக்கு எப்போது 2வது நபர் வருமோ அவரிடம் இருந்து உங்களுக்கு 750 ரூபாய் உங்களுக்கு சிஸ்டம் இதுவும் ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஜிபே போன்பேக்கு வந்துடும். தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, மீதி உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2250 ரூபாய், இந்த 6000 ரூபாய் நீங்க வாங்கி நீங்க தான் என்ன பண்ணுங்க, நீங்க தான் ஹெல்ப் அனுப்பணும், நீங்க தான் ரீபர்த் அனுப்பணும். அதெல்லாம் இந்த சிஸ்டமே பண்ணிட்டு லெஃப்ட் மாதிரி உங்களுக்கு ஒரு நபர் கால் பண்ணாருன்னா அது உங்களுக்கு வரக்கூடிய வருமானங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே. எந்த அளவுக்கு எளிமை பண்ணிருக்காங்க பாருங்க. இதை விட உலகத்துல வாய்ப்பு இருக்குமாங்கிறது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும். நண்பர்களே, பல லட்சம் நண்பர்களுக்கு பெரிய லெவல்ல மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பு நம்ம கையில கிடைச்சிருக்கு. தயவு செய்து பாருங்க. அடுத்து 3வது லெவல்ல பாத்தீங்கன்னா நண்பர்களே, 20250 ரூபாய் உங்களுக்கு வரணும். இந்த 20250 வர்றதுக்கு பதிலா சிஸ்டம் நீங்க என்ன பண்ணணும்னா அதுல 10,000 காட்டக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம அனுப்புவோம். இது சிஸ்டமே இப்போ அனுப்பிட்டு அதே மாதிரி ரீபர்த் ஐடியும் ரெண்டு ரீபர்த் ஐடியும் சிஸ்டமே அனுப்பிட்டு இங்க பாருங்க நண்பர்களே, ஸ்பான்சர் சொன்ன பாருங்க, ஒரு நபரை அறிமுகப்படுத்தினால் 2வது லெவல்ல 2250 ரூபாய். அடுத்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் கொடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு கூப்பிடும் போது பாத்தீங்கன்னா அற்புதமா உங்களுக்கு இந்த 6000 ரூபாய் வர்றதுக்காக தான் ஒரு நபர் உங்களுக்கு கூப்பிடுவாரு. இந்த இடத்துல உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத அளவுக்கு அற்புதமா இதை கோடிங் பண்ணி நமக்கு இந்த சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க. லைக் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபைனல் பாருங்க நண்பர்களே, 4வது லெவல்ல 1,61,000 நமக்கு வரும். இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா சிஸ்டமே இந்த 1,61,000 என்ன பண்ணுது பாருங்க, 5 ரீபர்த் ஐடி பிளஸ் ஸ்பான்சருக்கு 10,500 ரூபாய், நமக்கு 1,45,000 ரூபாய் அற்புதமா இந்த சிஸ்டம் கொடுத்துருது. நண்பர்களே பாருங்க, அப்போ 1,54,250 ரூபாய். நான் சொன்னேன் இல்லையா, நிதானம் பொறுமை இருந்தால் நிச்சயமாக இது கிடைத்தே தீரும். ரைட். இந்த இடத்துல ஒரு கேள்வி வரும், சார் 1,54,000 ரூபாய் எவ்வளவு நாள்ல சார் எனக்கு கிடைக்கும்? இது எல்லாரும் கேட்கறது தானே நண்பர்களே. முதல்ல ஒரு விஷயத்த நம்ம அதிகமா ஆசைப்படுறோங்க முதல்ல புரியுது. ஏன்னா நம்ம ஒரு விஷயத்த ஆசைப்படுறோம்னா அந்த விஷயத்துல நம்ம என்ன ஈடுபாடு காட்டி அதுக்காக என்ன பண்ணிருக்கோங்க முதல்ல யோசிக்கணுமா யோசிக்க கூடாதுங்களா? நண்பர்களே பாருங்க, இந்த இடத்துல உங்களுக்கு 1,54,000 ரூபாய் 14 மாசத்துல வருவதும் 12 மாசத்துல வருவதும் 10 மாசத்துல வருவதும் ஏன் 8 மாசத்துல வருவதும் நம்ம கையில தான் இருக்கு. என்ன சார் சொல்றீங்க? எஸ் நண்பர்களே பாருங்க, 150 ஐடி தினமும் வந்தால் நமக்கு 14 மாசத்துல 1,54,250 ரூபாய் கிடைக்கும். யாரு சார் கிடைக்கும்? இன்னைக்கு நீங்க ஜாயின் பண்ணா நண்பர்களே பாருங்க, இன்னைக்கு யாரெல்லாம் ஜாயின் பண்றாங்களோ அவங்க கூட்டு முயற்சியோட சேர்ந்து 150 ஐடி தினமும் 14 மாசத்துல 1,54,250 ரூபாய் வாங்கணும். சரி சார், 150 இல்லை சார், நாங்க இன்னும் நிறைய எல்லாம் சேர்ந்து பெரிய லெவல்ல பண்ணலாம் சார் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா நண்பர்களே, இங்க 300 ஐடியா நீங்க கொண்டு வரும்போது 12 மாசத்துல நம்ம இந்த 4வது லெவல் 1,54,000 வாங்கலாம் சார். இன்னும் வேகம் அப்படின்னா 600 நண்பர்களை கொண்டு வரும்போது
10 மாசத்துல வாங்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்பர்களே, இங்க நீங்க 1200 நண்பர்களை கொண்டு வரும்போது தினமும் 4 நண்பர்கள் 1,54,250 ரூபாய் வாங்கலாம். எப்படிங்க நண்பர்களே பாருங்க, வெறும் 1200 ஐடி வந்தால் தினமும் 1,54,250 வாங்கலாம். அப்போ எது நம்ம கையில இருக்கு? நம்ம விரைவா வேணுமா, எவ்வளவு வேணும், எவ்வளவு மாசத்துல வேணுங்கிறது நம்ம கையில தான் இருக்கு. சோ தயவு செய்து புரிந்து கொண்டு நம்ம அனைவரும் இணைந்து பணிபுரியும் நண்பர்களே. சூப்பர். அப்ப இந்த இடத்துல பாருங்க, 8 குளோனிங் ஐடி சொல்லலையா சார், ஒரு ஐடிக்கு 1,54,000. அப்போ எனக்கு 8 ரீபேட் ஐடி வந்திருக்கு. அப்ப 8 × 1,50,000 12,34,000 ரூபாய். கரெக்டுங்களா? ரைட். அப்போ இதுவும் பாத்தீங்கன்னா படிப்படியாக தான் நமக்கு வரும். அப்ப நான் சொன்ன மாதிரி நண்பர்களே பாருங்க, 3 இருந்து 5 வருடத்தில் இதுவரை நம்ம எத்தனையோ தொழில்கள் பண்ணிருப்போம். நம்ம தலைமுறையை மாற்ற அளவுக்கு பொருளாதார சுதந்திரம் நம்ம அடைஞ்சிருக்குமா சார்? தயவுசெய்து சொல்லுங்க, அடைஞ்சிருக்குமா? ஆனா நான் என்ன சொல்றேன், 3 வருடம் தொடர்ச்சியா நம்ம சிஸ்டம் என்ன சொல்றோம் அதன் பிரகாரம் நடக்கும்போது நம்ம எல்லாருமே இந்த தலைமுறையை மாத்தலாம். இந்த சிஸ்டம் என்ன சார் சொல்லுது நண்பர்களை பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, 2வது லெவல்ல உங்களுக்கு 2,250 ரூபாய் கிடைக்க முடியாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா மனித சக்தி இணைஞ்சுக்கிட்டே இருக்கணும் சொன்னா, அப்போ முதல்ல நீங்க 500 வாங்குறதுக்கு எந்த ஒரு கண்டிஷனும் இல்லை. ஆனால் 2வது லெவல் 2000 அந்த 500 வாங்கின உடனே அடுத்த லெவலுக்குள்ள நீங்க என்ட்ரா வரீங்க இல்லையா, அப்ப மனச்சாட்சி நம்மளுக்கு ஒண்ணு இருக்கணும். நண்பர்களே பாருங்க, பேங்க்ல ஒரு எஃப்டில பிக்ஸட் டெபாசிட்ல ஒரு 1,50,000 போட்டோம்னா எத்தனை வருஷத்துல சார் நம்மளுக்கு டபுள் ஆகும் சார்? சொல்லுங்க சார். பேங்க்ல சொல்லுங்க சார். சார் 8 நண்பர்களே பாருங்க, பேங்க்ல எஃப்டில ஒரு 50,000 ரூபாய் 1,00,000 போட்டால் டபுள் ஆகுறதுக்கே 5 இருந்து 7 வருஷம் ஆகுது. நான் என்ன சொன்னேன் சார், 1 வருஷம் பொறுமையா அங்க கூட டிராவல் பண்ணுங்க சார். சார் 1 வருஷம் டிராவல் பண்ணுங்க சார், 1000 ரூபாய் 154 மடங்கா மாறியே தீரும் நான் சொல்றேன் சார். தயவு செய்து இதை கூட நம்ம செய்ய மாட்டோம்னா இந்த ஆண்டவனாலே நம்மளை காப்பாற்ற முடியாது சார். நம்ம பிள்ளைங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. நம்ம ஒவ்வொருத்தரும் ஒரு பொருளாதார தேடலும் இங்க வந்திருக்கோம் உண்டா இல்லைங்களா? அப்ப நண்பர்களே பாருங்க, இந்த இடத்துல மகளிர் நிறைய வந்திருப்பீங்க. 1 பவுன் நகை எவ்வளவுங்க? 1 பவுன் நகை எவ்வளவு? எஸ் சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா இங்க 1,54,000 2.5 பவுன் நகை வாங்கலாமா நண்பர்களே? இங்க மகளிர்கள் எவ்வளவு பேரு பிள்ளைகளை கட்டி கொடுக்க முடியாம, நகை போட முடியாம எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நண்பர்களே. நண்பர்களே பாருங்க, ஹை கிளாஸ் லோ கிளாஸ் பத்தி கவலையே இல்ல. நம்மள மாதிரி இந்த மிடில் கிளாஸ்ல இருக்கோம் பாத்தீங்களா, ஐயோ நம்ம படுற பாடு அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் உண்டா இல்லைங்களா? அப்ப பாருங்க நண்பர்களே, இங்க நான் என்ன சொல்றேன், தொடர்ச்சியா 1 வருஷம் பயணப்படுங்க, ஒரு 2.5 பவுன் நகை வாங்கலாங்க. ரைட் சார், சூப்பர். அடுத்த வருஷம் நண்பர்களே பாருங்க, 12,34,000 டிவைடட் பை 60 எத்தனை பவுனுங்க? 8 மடங்கு, 16 பவுன். அடுத்த வருஷம் எங்க கூட மக்கள் சக்தியோட இணைஞ்சு நீங்க கூட்டம் என்ன சொல்லுவாங்க, திருப்பதியில இந்த கியூல நிற்பாங்க தெரியுமா, பாத்திருக்கீங்களா? நம்ம தள்ளி நிற்போம், ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்துல குயிக்கா வந்துருவோம். என்ன காரணம்னா பின்னால இருந்து நமக்கு தள்ளி விடுறதுக்கு ஆட்கள் இருப்பாங்க. அத மாதிரி நண்பர்களே, இங்க இந்தியா ஃபுல்லா இல்ல, உலகம் ஃபுல்லா நம்மளை காப்பாத்துறதுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் வரப்போறாங்க. என்ன சார் சொல்றீங்க? இது ஐயனார் சொல்றீங்க, இது ஐயனார் சொல்றீங்க. இந்தியாவுக்குள்ள சார் திட்டம் செயல்படும் அப்படின்னா வரப்போறாங்க. அடுத்த ஜெட் வேகத்துல நமக்கு உலகம் ஃபுல்லா உள்ள மக்கள் சப்போர்ட் பண்ணதுக்கு அற்புதமான ஒரு விஷயத்த ஒரு அற்புதமான தலைவர் நமக்கு எடுத்துக்கொள்ள போறாரு பாருங்க. அப்ப நண்பர்கள், இந்த இடத்துல மகளிர்கள் தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. மகளிர் குழு எவ்வளவு கஷ்டப்பட்டு லோன்களை கட்டுறீங்க, அந்த இன்ட்ரெஸ்ட் இல்லாம தராங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு கட்டுறீங்க நண்பர்களே. அதே மாதிரி நல்லா பாருங்க, பிள்ளைகளுக்கு நம்ம ஃபீஸ் கட்டுவோம், முதல்ல ஒண்ணுமே தெரியாது. அந்த ஜூன் மாசம் வரும்போது ஒவ்வொருத்தருக்கும் எந்த அளவுக்கு ஒரு பிரசவ வேதனையோட பயங்கரமா நம்ம அனுபவிக்குமா இல்லைங்களா ஆண்கள்? சார் தயவு செய்து சொல்லுங்க சார், நம்ம பிள்ளைகளுக்காக ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும், காலேஜ் ஃபீஸா இருக்கட்டும். அப்போ இதுல நீங்க தொடர்ந்து பயணப்பட்டு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது நமக்கு அடுத்த வருஷம் எந்த கவலையுமே இல்லை சார். ஏன்னா அற்புதமா 1,54,000 ரூபாய் அற்புதமா பிள்ளைகளுக்கு ஃபீஸா, காலேஜ் ஃபீஸா இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸா இருக்கட்டும் கட்டலாமா, கட்ட முடியாதுங்களா? முடியாமா சார்? எஸ். அப்ப பாத்தீங்கன்னா தொடர்ந்து நண்பர்களை எந்த ஒரு வேலையும் தொடர்ச்சியா செஞ்சா தான் அதுல சக்சஸ் கிடைக்கும். இங்க கொஞ்சம் அங்க கொஞ்சம் பண்ணணும்னா நாட்கள் தான் ஓடிக்கிட்டே இருக்கும், நம்ம லைஃப் தான் தொலைச்சிருக்கோம். அப்படி நீங்களும் தொலைச்சிருக்கீங்க, நானும் தொலைச்சிருக்கேன், அதுதான் உண்மை. ரைட். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இந்த 8 குளோனிங் ஐடி
அடுத்தது நான் சொன்னேன் இது 8 உங்களுக்கு பெருகிக்கிட்டே இருக்கும். இதுக்கு எண்ட்லெஸ். அப்ப பாத்தீங்கன்னா 8 × 8 64. மகளிர் நல்லா பாருங்க, இன்னும் 2 வருஷம் இங்க கூட பயணப்பட்டீங்கன்னா 98,72,000 டிவைடட் பை 60,000. ஏங்க எத்தனை கிலோங்க? கிலோ கணக்கா வாங்கலாமா நகைய? ஏங்க இதை விட இருக்கிறவங்களுக்கு என்னங்க எல்லாத்தையும் நல்ல விஷயம் சார். அதாவது இந்த கலி காலத்துல பாத்தீங்கன்னா எங்கேயுமே நல்லவங்களை பார்க்க முடியாது சார். இதுதான் உண்மை சார். பணத்தின் மதிப்பு தெரியணும்னா கடன் கேட்டு பாருன்னு இருக்காங்க. என்னங்க பணத்தின் மதிப்பு தெரியணும்னா கடன் கேட்டு பாருன்னு இருக்காங்க. கேட்டு பார்த்திருப்பீங்கல்ல? சொந்தக்காரனா இருக்கட்டும், சொக்காரனா இருக்கட்டும், மாமனா இருக்கட்டும், மச்சானா இருக்கட்டும், அண்ணனா இருக்கட்டும், தம்பியா இருக்கட்டும், என்ன சொல்லுவாங்க? நேத்து கேட்க கூடாதப்பா, இப்பதான் செலவாச்சு. ஏன்னா இவ்வளவு தூரம் ஒரு 10,000 20,000 நம்ம தேவைப்படுறவங்க இருக்கும் போது அவங்க இடத்துல நம்ம ஒரு வாய்ப்பு அந்த பிரபஞ்சம் கொடுத்துருக்குன்னா அற்புதமா நம்ம வாழ்க்கை காட்டணுமா இல்லையா சார்? சார் கிளாப் பண்ணுங்க சார். என்ன காரணம் சொல்லிடுங்க. ஏன்னா உங்களை நீங்க வாழ்த்துங்க, அப்படின்னா அடுத்த கட்டம் நீங்க மேல் மேல் போக முடியும். சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா 64 ரீபத் நண்பர்கள் மேலும் மேலும் வந்துகிட்டே இருக்கும். ரைட், நான் சொன்னேன் இல்லையா, விரைவாக பணம் வேணும் என்றால் என்ன செய்யுங்க? சிறிய தொடர் முயற்சி பண்ணணும். அதுதாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க நான் சொன்னேன் இல்லையா, சிஸ்டம் ப்ரமோட்டர். அற்புதமா நான் என்ன சொன்னேன், 2 நபருக்கு இந்த வாய்ப்பை கொடுத்தா போதும் சிஸ்டம் சொல்லுது. அது சிஸ்டம் அது சொல்லுது. ஆனா நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நண்பர்கள்? நம்ம எதுக்காக வந்திருக்கோம் நண்பர்களே? விரைவாக நண்பர்களே, கொரோனா கத்துக் கொடுத்த பாடத்தை யாராலும் மறக்க முடியாது. உண்டா இல்லைங்களா சார்? வீட்டுக்குள்ளே முடங்கி நம்மள பண்ண அந்த கொரோனா படுத்துற பாட்டை நம்ம யாராலும் மறக்க முடியுமா நண்பர்களே? பாருங்க, அப்போ அந்த மாதிரி நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம்னா அதுல நம்ம விரைவா அடுத்தது என்ன வரும்னு யாருக்கும் தெரியாது. அப்படித்தானே? இந்த சூழ்நிலை நம்ம உட்கார்ந்துருக்கோம். நாளைக்கு என்ன வரும்? இந்த 3ஆம் உலக போர் வருவாங்க, சத்தியமா நடக்க போய் பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாம் இஸ்ரேலு அங்க இல்லைன்னு. விரைவா நம்ம எல்லாத்தையும் சந்திக்க போறோம். அப்போ நம்ம இப்ப என்ன பண்ணணும்? நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக விரைவா முயற்சி பண்ணணும்னா ஒண்ணுமே இல்லை நண்பர்களே. நீங்க செய்ய வேண்டியது அற்புதமா நம்ம இந்த ஆட்டோமேட்டிக் ஹெல்பிங் ப்ராஜெக்ட்டுக்கு நிறைய நண்பர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க சார். சார் இதை கூட செய்ய முடியாதா சார்? என்ன சார் 1000 ரூபாயில உங்களுக்கு வாழ்க்கையை மாத்தி கொடுக்கணும்னு நம்ம சொல்றோம். இந்த விஷயத்த சொன்னா மட்டும் போதும் சார். ஆனா நீங்க சொல்ல மாட்டீங்க, வாய் திறந்து சொல்ல மாட்டீங்கன்னா 1000 ரூபாய் தானீங்க அப்படின்னு நினைப்பீங்க. ஆனால் புரிந்து கொண்ட நண்பர்கள் பெரிய எல்லாம் சக்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சாதாரண விஷயம் இல்ல நண்பர்களே, பல லட்சங்கள் சம்பாதிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அப்ப சிஸ்டம் ப்ரமோட்டருக்கு 12 நண்பர்களை நேரடியாக அறிமுகப்படுத்தினா நண்பர்களை பாருங்க 1,62,000 ரூபாய் ஒரு நபர்கிட்ட இருந்து. நண்பர்களை பாருங்க, ஸ்பான்சருடைய பவர், இதுதான் உயிரோட்டம் சார். மக்கள் சக்தி, மக்கள் சக்திங்கல்ல, இந்த ஸ்பான்சர் தான் மக்கள் சக்தி. நம்ம ஒவ்வொருத்தரும் தான் மக்கள் சக்தி. அப்ப பாத்தீங்கன்னா நீங்க ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது நண்பர்களை பாருங்க 4 லெவல்ல 13,500 ரூபாய் சார். ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது 13,500 ரூபாய் 4 லெவல்ல கிடைக்கும் சார். அப்ப பாருங்க 12 நபரை நீங்க அறிமுகப்படுத்தும் போது 1,62,000 ரூபாய். சூப்பர் சார். சார் எனக்கு எவ்வளவு நண்பர்கள் தெரியும் சார். தினம் தினம் சார் இங்க வேலையே கிடையாது சார். எத்தனையோ ஹெல்பிங் ப்ராஜெக்ட் நான் பார்த்துட்டேன் சார். ஓகே, எஸ் எஸ். இது ஆஃப் பண்ணணுமா? சரி சார் சார். அப்ப நண்பர்களே பாருங்க, இங்க நமக்கு எத்தனையோ நண்பர்கள் தெரியும். ஃப்ரெண்ட் சர்க்கிள், சொந்தத்துல, பந்தத்துல நண்பர்களை பாருங்க. நம்ம எல்லாரும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்ல நிறைய அனுபவப்பட்டிருக்கோம். நம்மளால நிறைய லாபத்தையும் சம்பாதிச்சிருப்பாங்க, நிறைய நஷ்டத்தையும் சம்பாதிச்சிருப்பாங்க. அப்படிப்பட்ட நண்பர்களை செலக்ட் பண்ணி எப்பா ஒரே ஒரு முறை நண்பர்களை இங்க பாருங்க, நீங்க எல்லாம் ஜம்முன்னு உட்கார்ந்து இருக்கீங்க, நான் அந்த காட்டு கத்தல் கட்டிட்டு இருக்கேன். அப்ப யாராவது இப்படி ஒரு வாய்ப்பை ஒருத்தர் சொல்றாரு, அதை காது கொடுத்து கேட்டால் நம்ம லைஃப் மாறும் சொல்லி அற்புதமா இங்க நீங்க புதிய நண்பர்களை உட்கார வச்சா போதும் நண்பர்களை. இங்க மீன்ஸ் என்னன்னா, இப்ப நம்ம அடுத்த கட்ட டெக்னாலஜி இல்லைங்க, ஜூம் மீட்டிங். இங்க பாருங்க, பலாயிரம் நண்பர்கள் பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்த இந்த டெக்னாலஜியை பிரபஞ்சம் எப்படி கொடுத்துருக்கு பாருங்க. அப்போ அதன் வாயிலாக அவங்க இருந்த இடத்துல இருந்து அற்புதமா நீங்க உட்கார்ந்து நீங்க கையை கட்டிட்டு வேடிக்கை பார்த்தா போதும் நண்பர்களே. இங்க வர்ற அனைவருமே இணைவாங்க. ஏன்னா எல்லாருமே உங்களுக்காக இணையல. அவங்க வாழ்க்கை மாறணும், அவங்க தலைமுறையை மாற்றணும், தாம் பட்ட கஷ்டத்தை பிள்ளை படக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட தான் அவங்க வருவாங்களே வெளிய, உங்களை அவங்க பார்த்து வரல. தயவுசெய்து புரிஞ்சுக்கோங்க.
அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க 12 இல்ல கூட ஒரு 13 நண்பர்களை கொடுத்தா சிஸ்டம் மேனேஜர் சொல்லி ஒவ்வொரு நபர்கிட்ட இருந்து 13,500 25 கணக்கு பண்ணிக்கோங்க நண்பர்களே. பாருங்க, அது சிஸ்டம் சொல்லி இன்னொரு 25 நண்பர்கள், சிஸ்டம் டைரக்டர் சொல்லி 100 நண்பர்களை கொடுத்தால் நண்பர்களே பாருங்க 13,500 13,50,000 ரூபாய். சார் யோசிங்க சார், ஒரே வேலை தான் பார்க்க போறோம் சார், ஒரே முறை தான் பார்க்க போறோம் சார். ஒரு நபரை ஒரு தடவை தான் கூப்பிட போறீங்க, ஒரு தடவை தான் அவருக்கு திட்டம் சொல்ல போறீங்க. என்ன சொல்றீங்களோ, நீங்க என்ன சொல்றீங்களோ அதை முழு மனதோட அவருக்கு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நினைச்சுங்க பவர் ஆஃப் டூப்ளிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அப்படி நடக்கும்போது நண்பர்களே, இந்த 13 லட்சம் என்ன நடக்குங்க, 100 என்று அடுத்த வருஷம் ஒவ்வொன்றும் 8 மடங்கா மாறும்போது 800 ரீபர்த் ஐடி. சார் சாதாரண விஷயம் இல்ல, 800 ரீபர்த் ஐடி கால்குலேட்டர் இருந்தா கணக்கு பண்ணுங்க சார். 800 into 13,500 எவ்வளவு சார்? யாராவது பாத்தீங்களா? 800 into 13,500 1,10,00,000 ரூபாய் சார். சார் நீங்க என்ன பண்ணீங்க சார்? 12 பேரை அறிமுகப்படுத்துறீங்க சார். அற்புதமா ஸ்டெப் ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்கனோட 100 பேரை நீங்க கொண்டு வந்தீங்க சார். கம்பல்சரி எதுவுமே கிடையாது. உங்க லைஃபுக்காக விரைவா பணம் வேணும்னா இதுதான் மேஜிக் இருக்கு சார். எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னா நண்பர்களை பாருங்க, வாய்ப்புகள் வரது நம்ம கையில இல்லைன்னு சொன்ன இல்லையா, எனக்கு ஆரம்பத்துல அற்புதமா அந்த வாய்ப்பை திரு ராமலிங்கம் சார் எனக்கு கொடுத்தாரு. அப்போ நானும் உங்களை 10ஓட 11 நினைச்சு நிறைய நண்பர்கள் இதை பார்த்துட்டு இந்த காலை வாங்கி இந்த காலை விட்ட மாதிரி போயிருந்தா நான் இந்த இடத்துல நின்று இருக்க மாட்டேன். அப்படி என்ன அப்படின்னா என் வாழ்க்கையை மாத்தி எனக்கு வாழ்க்கையை கொடுத்த அந்த தருணம் தான் நண்பர்களே. என்ன காரணம் அப்படின்னா நான் பாத்தீங்கன்னா 41 நண்பர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். எவ்வளவு? 41 நண்பர்களுக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கேன். இந்த 41 நண்பர்களும் இந்த இடத்துல கவனிக்கணும், நல்லா பாருங்க. அதாவது ஆட்களை அறிமுகப்படுத்த எப்பனாலும் பண்ணலாம். ஆனா நான் என்ன பண்ணேன், இதுதான் வாழ்க்கை, இது ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் ஜாயின் பண்ண அன்னைக்கு 18 நண்பர்களை உடனே நான் அறிமுகப்படுத்தினேன். சார் 18 நண்பர்களை அறிமுகப்படுத்தி அடுத்த நாள் ஒரு 15, இப்படி 41 நண்பர்களை பண்ணதுனால எனக்கு 170 ரீபர்த் ஐடி கிடைச்சிருக்கு சார். சார் இன்னைக்கு என்னோட இன்கம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடுத்த வருஷம் என்ன பாத்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் இருக்குமா இருக்காதா சார்? சார் 122 கணக்கு பண்ணுங்க சார். 14,500 எவ்வளவு சார் வரும்? வருமா வராதுங்களா? வரும்ல. அப்ப வரும் தெரியுது இல்ல, ப்ரூவ் பண்ணி காட்டியிருக்கோம்ல. ஏன் பொறுமையா இல்ல உங்களுக்கு? இதை விட்டுட்டு அங்க போகணும், அங்க விட்டுட்டு இங்க போகணும், நம்ம நிறைய பார்த்துட்டோம் நண்பர்களே. தயவு செய்து பொறுமையா இருங்கள். அப்போ இது 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் ஆகுது எனக்கு, தப்பு இல்ல. 2 வருஷத்துல நம்ம தலைமுறை, என் தலைமுறை கோடிய சார், இந்த உலக லட்சத்தையே பார்த்துக்க மாட்டோம். நம்மலாம் மொத்தமா ஒரு 10 லட்சம் நான் பார்க்கவே இல்லை சார், அதான் உண்மை. ஆனா இங்க நம்ம மனசார என்னதான் வேணுங்க, பணம் பெரிதாக தேவையில்லை, உங்கள் மனம் பெரிதாக இருந்தா போதும். இங்க கோடிகளை சம்பாதிக்கலாம். ப்ரூவ் பண்ணியிருக்கா இல்லையா அந்த சிஸ்டம்? சார் ப்ரூவ் பண்ணியிருக்கா இல்லையா சார்? வாழ்த்துக்கள் கொடுங்க சார் இந்த சிஸ்டத்துக்கு. எல்லாமே கேட்டுதான் வாங்க சார். சூப்பர், ரைட். நண்பர்களை பாருங்க, இது நமக்கு நாமே விதிமுறை, நமக்கு நாமே வகுத்துக் கொண்ட விதிமுறை. அப்படி என்ன சார் அப்படின்னா, சார் இந்த ஹெல்பிங் கான்செப்ட் நிறைய பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் என்ன நடந்திருக்கு சார்? இது ஆரம்பிச்ச ஓனரு, நல்லா கேளுங்க, இது ஆரம்பிச்ச ஓனரு 500 ரூபாய் 250 ரூபான்னு ஒரு பிளானை கொண்டு வருவாரு. கொண்டு வந்துட்டு அதுல ஒரு சர்வீஸ் சார்ஜ் வைக்கிற மாதிரி 2,000 லெவல்ல 500, 3,000 லெவல்ல 2,500, 4,000 லெவல்ல 3,000, 5,000 வச்சிருப்பாரு. வச்சுட்டு என்ன பண்ணுவாரு நண்பர்களை பாருங்க, அவரே அவரு பேர்ல 50 ஐடி 100 ஐடி போட்டுருக்காரு. உண்டா இல்லைங்களா சார்? ஹெல்பிங் ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அதனாலதான் ஹெல்பிங் ப்ராஜெக்ட்னால நம்ம யோசிக்கும். ஆனா இந்த பாருங்க நண்பர்களே, இந்தியாவின் முதல் முறையாக ஒரு செல்போனுக்கு ஒரு ஐடி தான். என்ன சார் இது ஒரு செல்போனுக்கு ஒண்ணு அப்படின்னா, சார் இது ஆரம்பிச்ச தலைவர்கள் அவங்க இல்ல சார், இப்ப கூட ஓபன் பண்ணி காட்டுவாங்க சார். எத்தனை டிரான்ஸ்பரன்சி சொன்னாங்க, காலையில எத்தனை பேர் மீட்டிங் பார்த்திருக்கீங்க சார்? நம்ம தலைவர்கள் ஓபன் பண்ணி காட்டினாங்களா இல்லைங்களா சார்? பார்த்த நண்பர்கள் சொல்லுங்க சார். எஸ். அப்போ பாருங்க நண்பர்களே, அந்த அளவுக்கு நம்முடைய டிரான்ஸ்பரன்சி முக்கியம் இல்லாமல் எந்த அளவுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வையோட இதை வடிவமைச்சிருக்காங்க பாருங்க. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா இங்க 20 ரூபாய்க்கு ஒரு பின் வாங்கி தான் ரெஜிஸ்டர் பண்ணணும். சரி, அடுத்து பாருங்க, நமக்கு இதுக்கு முன்னால 24 மணி நேரம் டைம் வச்சிருந்தாங்க. ஆனா இங்க பாருங்க 100 நிமிடத்துக்குள் இந்த இடத்துல என்ன சார் இருக்கு நண்பர்களை பாருங்க. முதல்ல ஒரு 1000 ரூபாய் நீங்க மேனுவலா தான் ஹெல்ப் பண்ண போறீங்க. ஓகேங்களா? யார்கிட்ட பண்ண போறீங்க? உங்களை அறிமுகப்படுத்த நண்பர்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்து நீங்க பதிவு பண்ண போறீங்க. அப்ப அந்த நண்பர் என்ன பண்ணுவாருங்க,
ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ரிஜிஸ்டர் பண்ணுவாரு. உங்களுக்கு என்னெல்லாம் வாங்குவாருங்க? நேமு, செல் நம்பர், ஜிபே நம்பர், வாட்ஸ்அப் நம்பர். ஓகேங்களா? வாங்கிட்டு ரிஜிஸ்டர் பண்ண உடனே என்னங்க நடக்கும்? அவருக்கு 2 ரிசிப்ட் காட்டுமா? 750 250. ரைட். இப்போ நீங்க கேட்கலாம், சார் இதுவும் அதே மாதிரி தான் சார், 750 வழக்க உள்ள நண்பர் இருப்பாரு சார், போனே எடுக்க மாட்டாரு சார், மொழி பிரச்சனையா இருக்கும் சார், இல்ல செல்லு சுவிட்ச் ஆஃப்ல இருக்கும் சார், இல்ல சைன் அவன் எடுக்காம இருப்பாரு சார், இப்படிலாம் யோசிக்கணும் நண்பர்களே. அதற்காக இங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, 100 நிமிடம். இதுதான் பவர்ஃபுல்லான விஷயம், சாதாரண விஷயம் இல்ல. என்னன்னா நீங்க ஒரு நபர், அந்த நபருக்கு ஒரு தடவை கால் பண்றாரு, அவர் எடுக்கல, திருப்பி ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு திருப்பி கால் பண்றாரு, எடுக்கலன்னா கவலையே படாதீங்க. நம்ம கஸ்டமர் கார் இருக்குல்ல, திரு பாக்கியராஜ் சார், அவர் டீம், அங்க நீங்க சந்தோஷமா அந்த நபருக்கு என்ன செய்யணும்? நான் சொன்னேன் இல்லையா, மனசார அந்த உதவியை அனுப்பிட்டு யாருக்கு காட்டுதோ அவருக்கு இந்த மனசார உதவியை அனுப்பிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை வாட்ஸ்அப்ல நம்ம கஸ்டமர் கேருக்கு அனுப்பும் போது இந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை அவசியம். ஒரு மணி நேரம் பார்த்துட்டு தான் நீங்க அனுப்பணும். வந்த உடனே சொல்லிட்டாருல, நம்ம எதுக்கா கால் பண்ணணும், இஷ்டத்துக்கு அவங்க எடுக்கிறது இதெல்லாம் செய்யாதீங்க, தயவுசெய்து செய்யாதீங்க. நிறைய பண்றீங்க சார். இங்க யாரும் சம்பளத்துக்காக வேலை பார்க்கல சார், எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம். லைஃப் இங்க மாறுங்கிறதுக்காக ஒவ்வொரு கஸ்டமர் காரா இருக்கட்டும், டீச்சர்ஸ் குரூப் பாட்டுங்க வந்திருக்காங்க சார். அப்ப கஸ்டமர் காருடைய கஷ்டத்தை புரிஞ்சுக்கோங்க சார். தயவு செய்து ஒரு 2 தடவை கால் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, 1 மணி நேரம் வெயிட் பண்ணதுக்கு அதுக்கப்புறம் செய்யுங்க சார். தயவு செய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க சார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த 100 நிமிடம் ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ஆக்டிவ் பண்ணிடும் நண்பர்கள். இதுக்கப்புறம் என்னங்க இருக்கு? இதுக்கப்புறம் என்ன நான் சொன்னேன், ஃபுல்லி ஆட்டோமேட்டிக். என்னங்க வரப்போகுது? அடுத்து 500 ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது, 2069 ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது, 1,40,000 ஆட்டோமேட்டிக்கா வரப்போகுது. சூப்பர். அடுத்தது சார், மனசார நீங்க உதவி தானே பண்ணீங்க, இந்த பணம் உங்களுக்கே தெரியும் இது திரும்பி வராது. ஏன்னா இது பணம் நிறுவனத்துக்குள்ள இல்ல, மனசார நீங்க முதன்மையாக ஒரு நபருக்கு உதவி பண்ணிருக்கீங்க, கரெக்டுங்களா? அப்ப இந்த பணம் எப்படி திரும்பி வரும்? சோ இததான் இந்த கண்டிஷன்ல சொல்றாங்க. சூப்பர். நெக்ஸ்ட் சார், நண்பர்களே, இந்த ப்ராஜெக்ட்ல ஜெயிக்கணும்னா முதல் விஷயம் நீங்க முதல்ல 100% நம்ம திட்டத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஒரு நபர்கிட்ட பேசும்போது அவருக்கும் 100% உங்களால புரிய வைக்க முடியுமா அப்படிங்கிற 100% நீங்க தீர்மானிச்சுட்டு அந்த நபர்கிட்ட பேசணும். இல்லையா ஒண்ணுமே சொல்ல வேண்டாம், வாங்க வாப்பா, அற்புதமா ஒரு ஹெல்பிங் ப்ராஜெக்ட் இருக்கு, வித்தியாசமா இருக்குப்பா, நான் எவ்வளவு பார்த்துட்டேன்ப்பா, வா, டெய்லி நைட் 8 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு பாரு, காலையில 6 மணிக்கு ஜூம் மீட்டிங் இருக்கு பாரு. இப்பதான் சார் ஸ்மார்ட் அவுட் பண்ணி ஸ்மார்ட் போன்ல ஸ்மார்ட்டா ஜெயிச்சிருக்கு. இந்த பிரபஞ்சம் கொடுத்த அற்புதமான வாய்ப்பு தான் சார் நம்மளுடைய பிபிஎஸ் ஸ்வீட் கிளாஸ். சூப்பர். ரைட். நான் எப்பயும் சொன்ன மாதிரி இது எங்க இருக்கு நண்பர்களே, மொபைல் நம்பர், நேம், ஜிபே நம்பர் அண்ட் பேடிஎம் ஆர் வாட்ஸ்அப், ஏதாவது நமக்கு தேவை வித் பின் 20 rupees. ஓகே, சூப்பர் சார். எப்படி சார் இருந்தது சார்? புதுமையா இருந்ததா? இதுவரை நம்ம கேள்விப்பட்ட ஹெல்பிங் புது நண்பர்கள் கவனிங்க, இதுவரை நீங்க எத்தனையோ கேள்விப்பட்டிருப்பீங்க. இது பாருங்க, ஒரு 1000 ரூபாய் நம்ம தலைமுறையை மாத்தும். ஆரம்பத்துல சொன்னல, நம்பிக்கை உங்களுக்கு படிப்படியா வரும்னு. சார் நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கா சார்? நம்பிக்கை இருக்குன்னா அவ்வளவு வரும். நம்ம சிஸ்டத்துக்கு இந்த பிரபஞ்சம் கேட்கறவங்க கேட்கணுங்க, பிரபஞ்சத்தை கேட்கணும். பத்தாது சூப்பர் 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 சூப்பர். ரைட். நண்பர்களை பாருங்க, முதல்ல நான் என்ன சொன்னேன், முதல் தெரியாத ஒரு நபருக்கு 1030 ரூபாய் கொடுத்துட்டீங்க. ரெண்டாவது கொடுத்தீங்க இல்ல, எவ்வளவு கொடுத்தீங்க? 1200 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா? ரைட். எஸ், 1030. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நண்பர்களே, முகந்தறிய நமக்கு இந்த அற்புதமான வாய்ப்பை கொடுத்த நண்பர்களுக்கு கொடுக்க போறீங்க. இதை பத்தி தான் பார்க்க போறோம். நண்பர்களே பாருங்க. ரைட், சூப்பர். நண்பர்களே பாருங்க, நம்ம வந்து முதல்ல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பிபிஎஸ் ஸ்வீட் கிளாஸ்ல அந்த ஹெல்பிங் ப்ராஜெக்ட் பண்ணும்போது நான் என்ன சொன்னேன், நிதானம், பொறுமை, தொடர முயற்சி இருக்குன்னு சொன்னா, அதே சமயம் நிதானமும் இருக்கணும், வேகமும் இருக்கணும்னு சொன்னா இல்லைங்களா? அப்ப முன்னுக்கு முரணா இருக்கு இல்லையா? அப்ப இந்த இடத்துல பாருங்க, அந்த வேகங்கிறது இந்த இடத்துல தான் அப்ளிகேட் ஆகுது. நண்பர்களே பாருங்க, இது வந்து பாத்தீங்கன்னா இந்த 1020 ரூபாய் என்ன பேசிக் பண்ண போகுது. நண்பர்களே பாருங்க, நிறைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ண நண்பர்கள் இருப்பீங்க. லெவல் கான்செப்ட்ங்கிறது ஒரு காமனான கான்செப்ட். எத்தனையோ பார்த்துருப்பீங்க, 10 லெவல் பார்த்திருப்பீங்க, 15 லெவல் பார்த்திருப்பீங்க, 20 லெவல் பார்த்திருப்பீங்க. ஆனால் நண்பர்களே, இந்தியாவில் முதல் முறையாக 40 லெவல் பிளான் சார். 40 லெவல் பிளான் இன்னும் முடிக்கல. இந்த 40 லெவல் பிளான்ல என்ன வித்தியாசம் இருக்குன்னு பாருங்க நண்பர்களே.
இப்போ நீங்க ஒரு நபரை இந்த 40 லெவல் பிளான்ல நீங்க அறிமுகப்படுத்தும் போது உங்களுக்கு 500 ரூபாய் மதிப்புள்ள வேலட். இப்ப இந்த இடத்துல வேலட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க பாருங்க, லெவல் கான்செப்ட்லயும் நம்ம திட்டங்கிறது புதுமையா இருக்கா இல்லைங்களா? ஹெல்பிங் ப்ராஜெக்ட்னால புதுமையா இருக்குதா? அப்ப அதே மாதிரி லெவல் கான்செப்ட்ல ஒரு புதுமை இருக்கிற மாதிரி இல்லைங்களா? இருக்கணுங்களா? அப்ப அதன் அடிப்படையில பாருங்க நண்பர்களே, இங்க இந்த 40 லெவல்ல இந்தியாவிலே முதல் முறையாக நண்பர்களே பாருங்க, பேலட் சிஸ்டம். சார் சொல்லுவார், பாக்கியராஜ் சார் அடிக்கடி சொல்லுவார், நொடிக்கு நொடி பணம் வித்தின் செகண்ட் இன் கம்மிங் இன் பாக்கெட் பாரு. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு விஷயத்தை தான் இங்க பார்க்க போறோம். யாருக்கு நண்பர்களே? ஸ்மார்ட் அவுட் பண்ணக்கூடிய நண்பர்களுக்கு. அப்போ நான் சொன்னேன், ஒரு முறை நீங்க செய்யக்கூடிய உதவி, ஒரு முறை கட்டமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்பான்சரை உருவாக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு இங்க எத்தனை முறை உங்களுக்கு வருமானம் கிடைக்க போகுது பாருங்க. அதே நபரை தான் இங்கேயும் 1030 ரூபா கொடுத்து அழைச்சிருப்பீங்க இல்லையா? உண்டா இல்லைங்களா? ரைட், சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, அதே 2 நபர் தான் இங்க உங்களுக்கு பாத்தீங்கன்னா 2 4 2 மேட்ரிக்ஸ் இருக்கிறதே சிம்பிளான ஒரு லெவல் கான்செப்ட்னாலே 2 மேட்ரிக்ஸ் தான். ஓகேங்களா? ரைட். அந்த இதுலயும் பாத்தீங்கன்னா லெவல்ல 2 விதமா வடிவமைச்சிருக்காங்க. லைஃப் கான்செப்ட் அண்ட் பேஸ் லைஃப் அப்படின்னு சொல்லி 2 விஷயமா பண்ணிருக்காங்க. நண்பர்களே பாருங்க, இங்க நீங்க ஒரு நபரை அறிமுகப்படுத்தும் போது இந்த வேலட்டை பத்தி அதுக்கடையில உங்களுக்கு சொல்லணும். பாருங்க, புதுமைன்னு சொல்லலையா நண்பர்களே? பாருங்க, இங்க மொத்தமே 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வேலட் தான் கிரியேட் பண்ணிருக்கு சிஸ்டம். எவ்வளவு? 50 லட்சம். சரி, இப்போ 1030 ரூபாய் குடிக்கீங்களா? 30 ரூபாய் பின்னுக்காக. அப்போ 50 லட்சம் டிவைடட் பை 1000 போட்டா எவ்வளவு சார் வரும்? சார் சொல்லுங்க, 50 லட்சம் டிவைடட் பை 1000 எவ்வளவு சார் வரும்? 5000. சூப்பர், வெரி குட். அப்ப நான் சொன்னேன், இதுவரை 22,000 நண்பர்கள் எழுதியிருக்காங்க. நண்பர்களை பாருங்க, என்னைக்குமே ஃபெராட்டோ ரேஷியோன்னு ஒண்ணு உண்டு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் 100க்கு 80% அப்படிதான் இருப்பாங்க. உண்டா இல்லைங்களா? அந்த 20% ஒர்க் பண்ணுவாங்க பாருங்க. இதுதான் அந்த மேஜிக் வந்து பெரிய லெவல்ல ரீச் ஆகும். இது எல்லா இதுலயும் ஒரு சாத்தியம். அப்ப பாத்தீங்கன்னா இங்க வந்து நண்பர்களே, இந்த 5000த்துல இப்ப ஒரு 2500 நண்பர்கள் இங்க இணைச்சிட்டாங்க. அப்ப பாருங்க, இன்னும் மீதி எவ்வளவு சார் இருக்கு? இன்னும் 2500 வேலட் தான் இருக்கு. 2500 வேலட் தான் இருக்கு. அப்ப பாருங்க, இந்த ப்ராஜெக்ட்ல நமக்கு நான் இப்ப சொன்னது தாய் திட்டமான பிபிஎஸ் ஸ்பீக்கர் சொன்னேன். இன்னும் வரக்கூடிய நம்மளுடைய ஆர்டர் ப்ராஜெக்ட் எல்லாமே பழைய நண்பர்களுக்கு தெரியும். புதிய நண்பர்கள் கவனிங்க, இந்த ஹெல்பிங் ப்ராஜெக்ட் தொடர்ச்சியா நமக்கு வெறும் மனிதர்களை மட்டும் நம்பி வரக்கூடாது. எப்படி சார்? மனிதர்களை மட்டும் நம்பி வரக்கூடாது. டெக்னாலஜியை பேஸ் பண்ணி அந்த டெக்னாலஜியும் மனிதர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கிற அற்புதமான விஷயத்த நம்ம தலைவர்கள் அற்புதமாக வடிவமைச்சிருக்காங்க. அதை பத்தி அப்புறம் உங்களுக்கு சார் அற்புதமா சொல்லுவாங்க. சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, இங்க நீங்க அந்த டெக்னாலஜி நம்ம சப்போர்ட் பண்ற மாதிரி இங்க என்ன நடக்க போகுதுன்னா, ஃபியூச்சர்ல ரொம்ப எல்லாம் இல்ல, இன்னும் 2-3 மாசத்துல பாருங்க, 40,000 50,000 ஐடி வரும்போது, இப்ப 20,000 வந்துச்சு இல்லையா? உங்களுக்கு தெரியும், நெட்வொர்க் பண்றவங்க எல்லாருக்கும் தெரியும். 20,000 ஐடி வந்தால் 3ல இருந்து 4 மாசத்துல அது 1 லட்சம் ஐடியா மாறணும் சார். நெட்வொர்க் ஃபார்ம்ல கணக்கு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? தெரியும் இல்லையா? மேன் பவருடைய பவர். சூப்பர். அப்ப பாருங்க நண்பர்களே, இந்த இடத்துல கவனிங்க சார். 1 லட்சம் பேர் வந்துட்டா இந்த 5000 ஐடி தானே சார் இருக்கு. ஆனா இப்பவுமே 3000 முடிஞ்சிட்டீங்க. அப்ப எப்படி சார் இது எப்படி சார் கொடுப்பீங்க கேக்குறீங்களா? நண்பர்களே பாருங்க, என்னைக்குமே டிமாண்ட் அண்ட் சப்ளை. இந்த இடத்துல ஒரு விஷயத்த சொல்றேன், எல்லாருக்கும் தெரிஞ்சு இப்ப கிரிப்டோ கரன்சி, பிட்காயின், எத்திரியம் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? சரி, அப்போ அந்த பிட்காயினுடைய வளர்ச்சி இவ்வளவு ரேட் கூடுறதுக்கு காரணம் என்னன்னா நண்பர்களே, அங்க ப்ரொடக்ஷன் கம்மி. மொத்தமே 1,20,00,000 காயின் தான் ப்ரொடக்ஷன் ஆயிருக்கு. இன்னும் 2040 வரை இன்னும் 1,40,00,000 பண்ணுவாங்க அப்படிங்காங்க. ஓகேங்களா? அப்ப பாருங்க, ஆனா மக்கள் எவ்வளவு வாங்கி வச்சிருக்காங்க, எத்தனை கோடி மக்கள் வாங்கி வச்சிருக்காங்க. அதனாலதான் அவருடைய ரேட் கூட. அதே மாதிரி நண்பர்களே பாருங்க, அந்த பிட்காயின் சார் தயவுசெய்து கேளுங்க, 2009 ஆரம்பிக்கும் போது வெறும் பீஸாக்கும் பர்கருக்கும் 7 காயினை கொடுத்து வாங்குற காலங்கள்லாம் உண்டு. அதை நீங்க எல்லாமே பார்த்திருப்பீங்க, நான் சொன்ன அவசியம் இல்லை. அப்ப நண்பர்களே, அங்க மனித சக்தி மேன் பவரே இல்லாம ஏதோ 1-2 தெரிஞ்சவங்க வாங்கி வச்சாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது நண்பர்களே? இங்க என்ன நடக்கு? பெரிய மனித சக்தி நமக்கு இருக்காதுங்களா? தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இங்க என்ன நடக்கும்னா, நண்பர்கள் நிறைய வரும்போது டிமாண்ட் அண்ட் சப்ளை. இப்போ ஒரு யூனிட் வருவான்னா 1000 யூனிட்னு வச்சுக்கோங்க. இதே இது ஒரு 50,000 20,000 நண்பர்கள் வரும்போது இந்த 5000 தான் சார் இருக்கு, மீதி எங்க சார் அப்படின்னா, இந்த 5000 யாருக்கிட்ட இருக்கு சார்? ஏற்கனவே இணைந்த நண்பர்கிட்ட தான் இருக்கும்.
கரெக்டுங்களா? ஏற்கனவே இணைந்த நண்பர்கள்ட்ட தான் இருக்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு நபருக்கு, புதிய நபருக்கு தேவை யார்கிட்ட வாங்குவாங்க? நம்மள தானே கேட்டாகணும். அப்ப இந்த இடத்துல என்ன நடக்குங்க? அதனுடைய டிமாண்ட் அதிகரிக்கும். ஆட்டோமேட்டிக்கா ஒரு யூனிட் ₹1 என்னங்க நடக்கும்? ஒரு யூனிட் 5 ரூபா மாறும், 10 ரூபா மாறும். எல்லாத்துக்கும் பொறுமை வேணுங்க. 2009 வெறும் 10 நிமிஷா 20 நிமிஷத்துக்குள்ள பிட்காயின் நடக்குன்னா நம்மளுக்கு இந்த மனித சக்தி இருக்கக்கூடிய இந்த அற்புதமான விஷயத்த நம்ம கையில இருக்கும்போது இது பிட்காயினோட கூடுமா கூடாது சார்? இன்னும் 5 வருஷம் 10 வருஷத்துல தயவுசெய்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. சாதாரண ஒரு லெவல் கான்செப்ட் நீங்க இங்க பார்க்கல. அப்ப பாத்தீங்கன்னா இந்த லெவல்ல வந்து நண்பர்களே அந்த மாதிரி உங்களுக்கு 10வது லெவல்ல இருந்து பாருங்க, உங்களுக்கு 10 லெவல்ல இருந்து சார் அடுத்து பாருங்க நண்பர்களே, லெவல் கான்செப்ட் எத்தனையோ பார்த்திருப்போம். 10வது லெவலுக்கு அப்புறம் ₹1 50 பைசா 4 நாள் இருக்கும். ஆனா இங்க பாருங்க 10வது லெவல்ல இருந்து உங்களுக்கு 10 ரூபா மேலைக்கு 40 லெவலுக்கு உங்களுக்கு கொடுக்குற மாதிரி அற்புதமான விஷயத்தை கொடுத்துருக்காங்க. சோ தயவு செய்து பாருங்க. இந்த லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, லைஃப் லைன் பேஸ் லைன். லைஃப் லைன்ல ஒரு நபரை அறிமுகப்படுத்தினா உங்களுக்கு 500, 2வது நபரை அறிமுகப்படுத்தினா நீங்க உங்களுக்கு எவ்வளவுங்க? அதே 500. ஆனால் நீங்க நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கோம், சிஸ்டம் மேனேஜர் 12 பேரை அறிமுகப்படுத்திருக்கோமா? அப்ப அந்த 12 பேரை இங்க நம்ம கொண்டு வரலாமா? கொண்டு வந்திருப்பீங்களா? 2050 ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க. அப்ப என்ன நடக்கும் சார்? 3வது நபர்கிட்ட இருந்து நீங்க எத்தனை பேர் அங்க வந்தாலும் உங்களுக்கு ஒரு நபர்கிட்ட இருந்து ₹300 கிடைக்கும் சார். அப்ப பாருங்க சார், அதே 12 பேர் இங்க வரும்போது உங்களுக்கு ₹4000 உங்களுக்கு கிடைக்குது. ₹4000 என்னங்க? வேலட் பாயிண்ட். இதோட பவர் என்னன்னு உங்களுக்கு தெரியும். சூப்பர். அப்ப பாத்தீங்கன்னா இதே அடிப்படையில தான் உங்களுக்கு பாத்தீங்கன்னா 40 லெவல் இன்கமும் நான் சொன்ன பேஸ் லைன்ல பாருங்க 300. 2வது லெவல்ல நண்பர்களே பாருங்க, இந்த ஃபார்முலாவை சக்சஸ் பண்ணா நம்ம எல்லாமே சக்சஸ் பண்ணலாம். என்னன்னா 2-4 அப்படின்னா என்னன்னா சார், நீங்க ஒரு 2 நபருக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்குறீங்க, அந்த 2 நபரை மட்டும் ஃபாலோ பண்றீங்க. சார் இது கஷ்டமா இல்லையா சார்? கஷ்டமா ஈஸியா? உங்களுக்கு தெரிஞ்ச நபரு 2 பேரை சொல்றீங்க, அந்த 2 நபரு காட்டக்கூடிய அந்த 2 நபருக்கு சப்போர்ட் பண்றீங்க. இதான் பவர் ஆஃப் டூப்ளிகேஷன். சார் இதை எல்லாரும் பண்ணுனா எந்த அளவுக்கு இதுல பவர் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதுங்களா? சோ இந்த விஷயத்த எல்லாரும் கையில இருக்கும்போது இதுல மிகப்பெரிய வருமானம். சாதாரண விஷயம் இல்ல சார். 40 லெவல்ல பல கோடி ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய அற்புதமான விஷயம் தான் இந்த லெவல் கான்செப்ட். ஓகேங்களா? சூப்பர். நண்பர்களே, இவ்வளவு நேரம் பொறுமையா கேட்டீங்களான்னு தெரியல. நான் சொன்னத காது கொடுத்து வாங்கியிருந்தா நம்ம லைஃப் மாறும், நிச்சயமா மாறும். நான் எப்பவே சொல்றேன், வாய்ப்புகள் வருது நம்ம கையில இல்ல. அந்த வாய்ப்புங்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன் நண்பர்களே. பில் கேட்ஸ் எல்லாரும் வந்து பேட்டி காட்டினாங்க. பேட்டி கேட்கும் போது அதுல வந்து ஒவ்வொருத்தங்க ஒரு கேள்வி கேட்டாங்க. அதுல ஒரு நிருபர் வந்து என்ன கேட்டாருன்னா, சார் நீங்க இவ்வளவு குயிக்கா இவ்வளவு கோடிகள் சம்பாதிக்கீங்களா, அதுக்கு ரகசியத்தை சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப அவர் ஒண்ணுமே பண்ணல, ஒரு பிளாங்க் செக் எடுத்து கையில கொடுத்தாரு. அந்த நிருபர் கைகாலம் ஆடிட்டு, என்ன சார் நம்ம தப்பா கேட்டுட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல, சார் தப்பா எடுத்துக்கிறாங்க சார், என்னங்க சார் திருப்பி கொடுத்துருக்காப்ல. அப்ப திருப்பியும் வந்து பாத்தீங்கன்னா திருப்பியும் அதே கேள்விய என்ன கேட்டீங்க நீங்க, அதே கேள்வி கேட்கும் போது திருப்பியும் வந்து செக்க கையில கொடுத்துருக்காரு. எங்க சைன் போட்ட செக்குங்க, சும்மா சைன் போடாம பிளாங்க் செக் இல்ல, சைன் போட்ட செக். அப்ப அதை பார்த்த உடனே அப்பவும் அவர் வந்து பயந்து போய், சார் தெரியாம கேட்டா சார் வச்சுக்கோங்க சார் கொடுத்துட்டு வெளியே போயிட்டாரு. இப்போ அந்த நபரை கூப்பிடுறாரு, வாங்க சரி நீங்க என்ன கேட்டீங்க, எப்படி சார் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ச்சி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன செஞ்சேன், இருக்குங்களா பிளாங்க் செக் கொடுத்தாங்களே, நீங்க அதை ஃபில் பண்ணியிருந்தா உங்க 7 தலைமுறையை மாத்திக்கலாமா இல்லைங்களா? அப்ப ஒரு வாய்ப்பை கொடுத்தேன், அந்த வாய்ப்பை நீங்க பயன்படுத்தல, எனக்கு கிடைச்ச வாய்ப்பை நான் பயன்படுத்துறேன். சார் புரியுங்களா? சாதாரண விஷயம் இல்ல சார். அப்படிப்பட்ட அற்புதமான வாய்ப்பை தான் சார் இந்த பிரபஞ்சம் இன்னைக்கு நம்ம கொடுத்துருக்கு. சூப்பர். அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய 5 ப்ராஜெக்ட் இங்க இருக்கு. ரைட், சரி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா உங்களுக்கு, அதாவது இந்திய மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணக்கூடிய விஷயத்தான் இப்ப நம்ம பார்த்தோம். PPS ஸ்பீட்காஸ்ட்ல ஹெல்பிங் ப்ராஜெக்ட்ல உலக மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணா எப்படி இருக்கும் சார்? சார் உலக மக்கள் அனைவரும் சப்போர்ட் பண்ணா நம்ம வருமானம் இன்னும் ஜெட் வேகத்துல கூடுமா கூடாதுங்களா? கூடும் இல்லையா? சூப்பர். அப்ப அந்த விஷயத்தை பாக்குறதுக்காக அற்புதமா ஒரு நண்பர் தான் சொல்லணும், நம்ம ஃபேமிலியில ஒரு நண்பர் தான் சொல்லணும். அதுக்கு முன்னபடி அவரை பத்தி ஒரு சிறிய வார்த்தை. அதாவது நண்பர்களை பாருங்க, ஒரு தலைவன்னா எப்படி சார் இருக்கணும்னா, மற்றவர்களை விட அதிகமாக சிந்திப்பவரா இருக்கணும்.
ஓகேங்களா? ஒரு தலைவர்ங்கிறது மற்றவர்களை விட அதிகமாக சிந்திப்பவர்களா இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பின்னாடி வரக்கூடியத முன்னாடியும் சிந்திக்கக்கூடிய நபராக தான் இருக்கணும். அப்படிப்பட்ட இந்த 3 தலைவர்கள் மூலமாக தான் நமக்கு இந்த அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதுல முதல் தலைவரை நான் இன்வைட் பண்றதுக்கு முன்னாடி அவரை பத்தி சில விஷயங்கள் சொல்லணும். நண்பர்களே பாருங்க, சாதாரண விஷயம் இல்ல, தயவுசெய்து கேளுங்க. அவர் இதுக்கு முன்னால செய்த விஷயம், செய்கின்ற விஷயம், செய்ய போகின்ற விஷயத்த சொல்லக்கூடிய வாய்ப்பு எனக்கு இந்த பிரபஞ்சம் எங்க கொடுத்திருக்குன்னா உண்மையில இந்த பிரபஞ்சத்துக்கு எப்படி சொல்றேன். அப்படிப்பட்ட அந்த நண்பர் யாருன்னு உங்களுக்கே தெரியும், திரு சங்கர் சார். அவரை பத்தி நான் சொல்லணும்னா நண்பர்களே தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அவரு அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரா இருந்து பொதுநல நோக்கோட, நண்பர்களை புரிஞ்சு கொள்ளுங்க, பொதுநல நோக்கோட எத்தனையோ கிராமத்துல போய் அந்த கிராமத்தை பெரிய லெவல்ல வளர்ச்சி பண்ணிட்டு அந்த கவர்மெண்ட்ல மிகப்பெரிய அவார்டு வாங்கியிருக்கார் சார். இது அவர் செய்த சாதனை, புரியுதுங்களா? ஆனால் இப்ப செய்துட்டு இருக்க சாதனை என்னன்னா அறிவுக்கண். என்ன சொல்லுவாங்க, அறிவுக்கண் திறப்பவர் கடவுளுக்கு மேல சொல்லுவாங்க இல்லையா? அப்படிப்பட்ட பலாயிரம் நண்பர்களுக்கு அறிவுக்கண்ணை திறந்து அற்புதமாக ஒரு ஆசிரியர் பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் நண்பர்களை. அடுத்தது அவர் செய்ய போகிற சாதனை, அதை தான் இப்ப வந்து நமக்கு சொல்ல போறாங்க. இது ஸ்டார்ட் பண்ணியாச்சு, இருந்தாலும் நிறைய நண்பர்களுக்கு இன்னும் அடுத்தது அந்த தாய் வீடான பிபிஎஸ் ஸ்பீட்காஸ்ட்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அந்த ஸ்பீடு கிரிப்டோ, நான் சொன்னேன் ஜெட் வேகத்துல நமக்கு வருமானம் கிடைக்கக்கூடிய அந்த அற்புதமான ஒரு வாய்ப்பெல்லாம் நமக்கு இங்க வழங்க போறாங்க. சோ நம்ம அவங்களை எப்படி சார் வரவேற்கிறோம்? அவங்க நம்மள ஒரு ஆள். ஓகே ஓகே, அப்ப பாத்தீங்கன்னா நண்பர்களே, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நம்மள ஒரு ஆள் அப்படிதான் சொல்லணும். இதுல பெரிய ஒரு லெஜெண்ட் எல்லாம் சொல்ல ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவர் அதைத்தான் விரும்புவாரு. என்னைக்குமே சிம்பிளிசிட்டி. நம்ம 3 தலைவர்கள் பேரை சொல்லக்கூடாதுமாங்க, 3 பேருமே எளிமையின் சிகரமாக தான். ஏன்னா அவங்க எல்லாமே பார்த்துட்டாங்க சார். பணம், பதவி, பேர், புகழ் எல்லாம் பார்த்தாச்சு. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை எங்களுக்கு. இந்த மாதிரி இந்த பூச்சாண்டிக்கெல்லாம் நாங்க பயப்பட மாட்டோம். எங்க வேலையை நாங்க செய்வோம். தாய் மாதிரி, காட்ஃபாதர் மாதிரி நம்ம அவங்க சொல்றதை கேட்டோம்னா ஒரு தாயா தகப்பனா நினைச்சு அவங்க சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம நலனுக்காக தான் சொல்றாங்க கேட்டு சிஸ்டம் சொல்ற மாதிரி நடந்தா நம்ம எல்லாருமே பொருள் சொல்லலாம் நண்பர்களே. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வாய்ப்பு இந்த பிரபஞ்சம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய். இன்னொரு